सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। दृष्टि सृष्टि उपपत्ति 533வது பக்கம். இதுவரைக்கும் விவதம் மித்யா திருஷ்யத்வாத் சுக்தி ரூபியவத் அப்படிங்கிற ஒரு அனுமானத்தை ஆதாரமாக வைத்துக் கொண்டு சகல பிரபஞ்சமும் மித்யாபூதம் அப்படின்னு சாதிக்கப்பட்டிருக்கு. பிரபஞ்சத்தை பொய்ன்னு சாதிக்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்கலாம். இதுல பிரம்மங்கிற ஒரு பொருள் இருக்குன்னு வேதங்கள் சொல்றது, அது எப்பொழுதும் இருக்குங்கிறதும் வேதங்கள் சொல்றது. இந்த ஜகத்து கண்களுக்கு அகப்படுகிறது, ஐம்புலன்கள்னாலையும் உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த உலகம் பார்க்கறதுனால உலகம் இருக்குன்னு சொல்ல வேண்டியிருக்கு, பிரம்மம் இருக்குன்னு அவசியம் சொல்ல வேண்டியதா இருக்கு வேதம் சொல்றதுனால. இப்ப உலகமும் இருக்கு பிரம்மமும் இருக்குன்னு சொன்னா துவைதம் வந்துடும். துவைதம்னா ரெண்டு பொருள்கள் பர்மனண்டா இருக்கா போல ஆயிடும். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது, ஒரே பொருள் தான் இருக்கு அப்படிங்கிறது. ஆகையால் இந்த பிரபஞ்சத்தை நாம் மித்யான்னு சொல்ல வேண்டியதான நிர்பந்தம் வந்தது. உலகம் எல்லாம் பொய்ன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அத்விதீயத்துவம், எப்பொழுதும் இருக்கக்கூடியதான பொருள் பிரம்மம் ஒண்ணுத்தான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதுனால அதை ஏதோ வெறுமன் அப்படின்னு சொல்றதுன்னு மட்டும் இல்லாமல் அத உபபத்திகளுடன் யுக்திகளுடன் சாஸ்திரம் சொல்றது. பிரம்மத்தினிடத்துல தான் ஜகத்து வந்திருக்கு, பிரம்மத்தினிடத்தில் தான் ஜகத்து இருக்கு, இந்த உலகம் எல்லாம் பிரம்மத்தினிடத்தில் தான் உள்ள போறது. ஆகையால் கடைசியில் இருக்கிறது பிரம்மம் ஒண்ணுத்தான், முக்காலத்திலையும் பிரம்மம் ஒண்ணுத்தான் அப்படின்னு சொல்றது. அப்படி பிரம்மம் ஒண்ணுத்தான் சத்தியம்னு சொல்றதுனால நாம் உலகத்தை காணக்கூடியதான உலகத்தை பொய்ன்னு சொல்ல வேண்டியதான நிர்பந்தம் வந்துருக்கு. இந்த பிரபஞ்சம் பொய்யாக இருந்தாலொழிய பிரம்ம சத்தியம்ங்கிறது சரியா வராது, அத்விதீயத்துவம்ங்கிறது சரியா வராது. ஆகையால் இந்த பிரபஞ்சத்திற்கு மித்யாத்வத்தை நாம் சாதனம் பண்ணினோம். அதை சாதனம் பண்ணும் பொழுது அதுல அநேக விதமான பூர்வபட்சங்கள் வர அதற்கு நாம் சமாதானம் சொல்லிட்டு வந்தோம். இப்ப பிரபஞ்சம் பொய்ன்னு சொல்றதுக்கு இன்னொரு ஹேத்துவும் சொல்றோம். எப்படிப்பட்டதான ஒரு ஹேத்து அப்படின்னு சொன்னா திருஷ்டி சிருஷ்டியாக இருப்பதனால். அப்படி திருஷ்டி சிருஷ்டின்னு சொன்னா இப்பொழுது சுக்தி ரஜதம் இருக்கு, கிழிஞ்சல்ல வெள்ளிய நீங்க பாக்குறேன் அல்லது காயத்துல பாம்பை பாக்குறேன். இந்த பாக்குற பாம்பானது அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நீங்க பாம்பை பார்க்கறதுக்கு முன்னால அங்க பாம்பு இருந்ததா? பாம்பை பார்க்கிறோம், அத பார்க்கறதுக்கு முன்னால பாம்பு அங்க இருந்ததோ? நிச்சயமா இல்லை. நீங்க பார்க்கும் சமயத்துல இருக்கிறதா இல்லையாங்கிறத நான் கேட்கல, ஏன்னா இருக்குன்னு நீங்க தானே சொல்றேன். இருக்குன்னு சொல்றது மட்டுமல்ல, அதை பார்த்து நடுங்கி ஓடுகிறான். ஆகையால் நிச்சயமாக அங்க பாம்பு இருக்குன்னு அவன் நினைச்சுட்டு இருக்கான், அவனுடைய நினைப்பு அப்படி இருக்கட்டும். அதற்கு பிறகு இந்த பாம்பானது இது பாம்பு இல்ல கயறு அப்படின்னு தெரிந்து கொண்ட பிறகு அங்க பாம்பு இருக்கோ? இல்ல. சோ இப்ப கயத்துல காணப்படக்கூடியதான எந்த பாம்பு இருக்கோ அந்த பாம்பானது நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடியும் இல்லை, இது பாம்பு இல்லை என்று அறிந்த பிறகும் பாம்பு இல்லை. அப்ப எப்ப சார் இருந்தது? எப்பொழுது அதை பார்த்திருந்தோ அப்பொழுதுதான் அது இருக்கு. அப்ப எப்பொழுது தாங்கள் அதை பார்த்தீடோ பார்த்து கொண்டிருந்தீடோ அப்பொழுதுதான் அது இருக்கு.
இதுதான் திருஷ்டி சிருஷ்டி. நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு சாஸ்திரம் முதல்ல இது எப்படின்னு புரிஞ்சுட்டோம்னா அப்புறம் ஈஸியா போயிடும். சாஸ்திரத்துல லட்சணங்கள்லாம் சொல்ற, அது அப்புறம் இருக்கட்டும். திருஷ்டி சிருஷ்டின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு சொன்னேன்னா, தாங்கள் எப்பொழுது அதை பார்க்கிறீர்களோ அப்பொழுதுதான் அது இருக்கு. தாங்கள் பார்க்காத சமயத்தில் அது இல்லை. இதான் திருஷ்டி சிருஷ்டி வாதம். இப்படி நம்ம சொல்றதுனால என்ன லாபம் அப்படிங்கிறது பின்னால பார்ப்போம். ஆனா விவகாரம் என்னன்னா, எப்பொழுது தாங்கள் பார்க்கிறீர்களோ அப்பொழுது அது இருக்கு. இப்படி இருக்கிற பதார்த்தம் இருக்கு, இது மித்யாபூதமா இருக்கு. எது கயத்துல பார்க்கிற பாம்பானது அப்பதான் இருக்கு. அதுக்கு முன்னால பாம்பு நிச்சயமா இல்லை கயத்துல, அதுக்கு பின்னாலையும் இல்லை. இது பாம்பு இல்லைன்னு அறிந்த பிறகு இல்லை. எப்ப இருந்தது? அப்ப எப்ப இருந்ததுன்னு சொல்லப்படாது, எப்ப இருக்கிறதாக காணப்பட்டது, எப்பொழுது நீர் பார்த்தீர்களோ அப்பொழுது. இதேதான் எல்லா மித்யாபூதமான பதார்த்தங்களுக்கும் இந்த ரூல் அப்ளை ஆகும். சுத்தியில ரஜதமோ, காயத்துல பாம்போ, மறுமரீதிகளோ, எதை எடுத்தாலும் சொப்னமோ, சொப்னத்துல நீங்க பாக்குற பதார்த்தங்கள் சொப்னம் நீங்க பார்க்கும் பொழுது இருந்தது, நீங்க தூங்கும் பொழுது சொப்னம் வர்றதுக்கு முன்னால இருந்ததோ, சொப்னம் பார்த்து எழுதுன பிறகு இருக்கும். எந்தெந்த பதார்த்தங்கள் திருஷ்டி சிருஷ்டின்னு இப்பொழுது நான் சொல்றேனோ இந்த பதார்த்தங்கள் எல்லாம் மித்யாபூதமாக இருக்கு. இந்த பிரபஞ்சமும் நான் திருஷ்டி சிருஷ்டின்னு சொல்லிவிட்டேன்னு வச்சுங்களேன், அப்ப இந்த பிரபஞ்சம் என்ன ஆயிடும்? மித்யாபூதம் ஆயிடும். இப்ப நம்ம எப்படி அதை டேக்கிள் பண்றோம், எதற்காக இது பண்றோம், இந்த அபிப்பிராயம் மனதுல இருந்தது ஏனால் அப்புறம் புரிஞ்சுக்கிறது மீதி எல்லாம் அப்புறம் கிட்டோம். சாஸ்திரத்துல புத்தகத்துல என்ன இருக்கு, அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு, அது அப்புறம். முதல்ல நம்ம இந்த திருஷ்டி சிருஷ்டி பிரகரணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த திருஷ்டி சிருஷ்டிங்கிறது இருக்கா, இது எதற்காக சொல்லிட்டு இருக்கு. இந்த திருஷ்டி சிருஷ்டி சொல்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அபிப்பிராயம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, திருஷ்டி சிருஷ்டியா இருக்கிற பொருள்கள்லாம் மித்யாபூதமா இருக்கு, பிரபஞ்சமும் திருஷ்டி சிருஷ்டியாக இருக்குமையானால் மித்யாபூதமாயிடும், மித்தியா இல்லாம இருக்க முடியாது. ஆகையால் உலகம் மித்தியை என்று சொல்வதற்கு, அதை ப்ரூவ் பண்றதுக்கு இன்னொரு சாதனம் என்ன, பிரபஞ்சம் திருஷ்டி சிருஷ்டின்னு சொல்ல வேண்டும். இந்த திருஷ்டி சிருஷ்டிங்கிறதுக்கு பிரமாணம் எங்கேயாவது இருக்கா? உபனிஷத்துல பிரமாணம் இருக்கு, பாஷ்யங்கள்ல பிரமாணம் இருக்கு, பகவத்கீதையில பிரமாணம் இருக்கு, லலிதா சஹஸ்ரநாமத்துல பிரமாணம் இருக்கு. ஆகையால் எதையும் பிரமாணம் இல்லாம சொல்ல. சஹஸ்ரநாமத்துல உன்மேஷ நிமிஷோத்வம்ன விபன்ன பவனாவளி, கண்ணை திறந்த சிருஷ்டி, கண்ணை மூடின பிரளயம். அப்ப பிரபஞ்சம் எப்படி சார் இருக்கு? கண்ணை திறந்த சமயத்தில் திருஷ்டி சிருஷ்டி தானே. இப்படி எல்லாமும் எல்லா இடத்துலயும் இருக்கு, வாசிஷ்டத்துல சொல்லவே வேண்டாம். இப்படி நிறைய இடங்கள்ல இந்த திருஷ்டி சிருஷ்டியை பத்தி சொல்லியிருக்கு. ஆனா நீங்க பாஷ்யம் சொல்ற காலத்துல உபனிஷத்துல திருஷ்டி சிருஷ்டியை பத்தி சொல்லவே இல்லையே. நானும் பிரஸ்தானத்திலேயே பாஷ்யம் படிச்சிருக்கேன், உபனிஷத்துல எங்க சார் திருஷ்டி இருக்கு சொல்லவே இல்லையே நீங்க கேட்கலாம். ரைட். இந்த திருஷ்டி சிருஷ்டிங்கிறது உத்தமாதிகார விஷயம். உத்தமாதிகார விஷயம் வைராக்கியம் வந்தவனுக்கு தோணக்கூடியது. ஆகையால் இதை எடுத்து கிளியரா பிரதிபாதனம் பண்றது இல்லை, அவனுக்கு தானா தோணும். இது சொல்ற காலத்திலேயே அவனுக்கு தானா தோணும். இப்ப சாதாரணமா நான் சொல்றேன், நீங்க ஒரு பொருள் இருக்கு என்று சொல்ற, அது எதனால இருக்குன்னு சொல்றேன்? கண்ணால பார்த்ததுனால இருக்கு. புத்தகத்தை பார்க்கிறேன், பார்த்த பிறகு இது இருக்குங்கிற. இந்த புத்தகம் இருக்கு என்று தாங்கள் சொல்வதற்கு காரணம் என்ன? அதனால நீங்க அதை பார்த்திருக்கீங்க, பார்த்ததுனால இருக்குங்கிற. பார்க்காத பொருள் இருக்கான்னா தெரியாது சார். பக்கத்துல கூட 4 பழம் இருக்கா சார்னு கேட்டாங்க, தெரியாது. இருக்குன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல, இருக்கலாம், இல்லாமலும் போகலாம், தெரியாது. ஆனா கண்ணால பார்த்த பிறகு இருக்குங்கிற. அதே போலயே தூக்கத்துல இந்த உலகம் உண்டா அப்படின்னு நான் கேட்கிறேன், என்ன பதில் வரும்? தெரியாது. தூங்குறதுக்கு முன்னால உலகத்தான் பார்த்திருக்கேன், வீடு, சேரு, கட்டில், மெத்தல், தலகாணி, மேல ஃபேனு
எல்லாம் இருக்கு சார், எல்லாம் பார்த்துருக்கு. தூங்கி எழுந்த விதவைகள்லாம் இருக்கு. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, தாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இவைகள் இருக்கா இல்லையா? நீங்க என்ன சொல்ற? முன்னாலேயும் இருந்தது, பின்னாலேயும் இருந்தது, நடுலையும் இல்லாம எங்க போகும்? அங்க இருந்தது என்று தாங்கள் சொல்வதற்கு ஒரு சம்பாவனை, ஒரு அசம்சம் தான். இருக்கலாம் அப்படிதான், ஆனா இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. அப்படி ஏன்னா சின்ன குழந்தைக்கு அதுக்கு புது பெட்ஷீட் போட்டாதான் தூங்கும். எனக்கு வேணும்னு கத்துறது. அம்மா என்ன பண்றா தெரியுமா? நான் புது பெட்ஷீட் போத்துறேன், தூங்கி இருந்தா அதை எடுத்து மாட்டி வச்சுட்டு பழைய பெட்ஷீட் போடுறேன். காலம்பரம் எழுதுக்கிறப்ப அதை போட்டு மறுபடியும் எழுப்புறா. என்ன சுவாமி, அந்த குழந்தைக்கு தானே பொழுது போட்டு இருக்கேன்னு ஒரு அபிப்பிராயம் வேணும். இப்படி அப்பப்ப பாக்குறோமோ இல்லையா? அப்ப என்ன தெரியுது? நாம் பார்க்காத சமயத்தில் இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. இருக்கணும்னு இல்லைன்னு நான் சொல்லல, இருக்குன்னு உங்களால சொல்ல முடியாது. அப்ப என்ன விவகாரம்னா, இந்த உலகமானது நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமா இருக்கு என்று தாங்கள் சொல்றேன். ஆனா பார்க்காத சமயத்தான் அந்த ஸ்வரூபம் தெரியாது. இவ்வளவுதான் நீங்க சொல்லக்கூடிய. அதே மாதிரி நான் இப்ப என்ன சொல்ல போறேன், இந்த உலகம் எல்லாம் தாங்கள் பார்க்கிற சமயத்துல இருக்கிறதா நினைக்கிறீங்களே தவிர, தாங்கள் பார்க்காத சமயத்துல இருக்குன்னு உங்களால நிச்சயமா ப்ரூவ் பண்ண முடியாது. அவ்வளவுதான் நான் சொல்றேன், இல்லைங்கிறது இல்லை. அந்த ஞானிக்கு என்ன தெரிகிறதுன்னு, நாம் பார்க்கும் சமயத்தில் இது காணப்படுகிறதே தவிர முன்னாலையும் பின்னாலையும் இல்லைங்கிறது நிச்சயமா அவனுக்கு தெரியாது. அதனாலதான் உத்தமாதிகாரி விஷயமா இருக்கிறதுனால்தான் உபனிஷத் பாஷ்யம் சொல்லும் பொழுது பாஷ்யக்காரர் அதை மேலோட போயிட்டார். யாருக்கு சீரியஸா வைராக்கியம் வந்திருக்கோ அவ அதை பார்த்துப்பா அப்படி. அதையும் பிரதாரண்யக பாஷ்யத்துல விஸ்தாரமா சொல்லியிருக்கார். இப்ப அந்த அம்சத்தை மேல சொல்ல போறோம். ஆனால் இப்பொழுது முதல்ல மார்க்கம் சொல்லக்கூடியது திருஷ்டினா என்னது, அதனுடைய ஸ்வரூபம் என்ன, அதை முதல்ல பார்த்து பிரமாணங்கள் பின்னால பார்க்கப்போம். எல்லாம் நம்ம சொல்ற விவகாரங்கள் எல்லாம் உபனிஷத்துல இருக்கு, பாஷ்யங்கள்ல இருக்கு, பகவத்கீதையில இருக்கு, சூத்திரத்துல இருக்கு, அதே போல மற்ற கிரந்தங்கள்லயும் இருக்கு, வாசிஷ்டாதி கிரந்தங்கள்லயும் இருக்கு, புராணங்கள்ல சொல்லவே வேண்டாம், நிறைய இடத்துல. இப்ப அந்த திருஷ்டி சிருஷ்டின்னு என்னதுன்னு பார்த்துட்டோம். பாட்டிய திருஷ்டி சிருஷ்டி அப்படிங்கறத பார்த்தாச்சு. இப்ப அந்த திருஷ்டி சிருஷ்டியை பத்தி என்ன சொல்ற, அதுல என்னென்ன கேள்விகள் வருது, அதுக்கு பதில்பார். சுத்திரூபிய ஸ்வப்னாதிபது, சுத்திரூபியம் போடும், ஸ்வப்னம் போடும், திருஷ்டி சிருஷ்டி அந்நிதானுபபத்தியாதி. எப்ப திருஷ்டி சிருஷ்டியா இருக்கோ அப்ப மித்தியாக இருக்கணும். மித்தியாக இல்லாமல் திருஷ்டி சிருஷ்டியா இருக்க முடியாது. உலகத்துல நாம் பார்க்கக்கூடியதான திருஷ்ட சிருஷ்டி பதார்த்தங்கள் எல்லாம், திருஷ்டி சிருஷ்டி விஷயங்கள் என்ன, சுத்திரூபியம், ரஜு சர்ப்பம், மற்ற ஸ்வப்னங்கள், இவைகள் எல்லாம் மித்யாபூதமா இருக்கிறதுனால இதுவும் மித்யாபூதமாகத்தான் இருக்கணும். அதான் திருஷ்டி சிருஷ்டி ஸ்வப்ன சுத்திரூபிய ஸ்வப்னாதிபது திருஷ்டி சிருஷ்டி அந்நிதானுபபத்யா அப்படி ஜெகதா மித்யாத்வ சித்தி. இப்படின்னு பிரதிஜை பண்ணின. அதுக்கு மேலேயே வரிசை கேள்வி கேட்க ஆரம்பிச்சார். திருஷ்டி சிருஷ்டிங்கிறத என்னது, திருஷ்டி சிருஷ்டிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற. திருஷ்டிரேவ சிருஷ்டிவா, நீங்கள் பார்க்கிறதே உண்டு பண்றதோ, கண்ணால பார்த்தால்தான் உலகம் உண்டாகுது அப்படின்னு உங்களுடைய பார்வையே சிருஷ்டியா, இல்ல திருஷ்டி எதிரித்த சிருஷ்டி அபாவோவா, உங்களுடைய பார்வைக்கு வேறாக சிருஷ்டி இல்லையோ, திருஷ்டி எதிரேகேன சுருஜ்ய அபாவோவா, திருஷ்டிக்கு உங்களுடைய பார்வைக்கு வேறாக உலகத்தை உண்டு பண்ணக்கூடியதான உண்டு உலகத்தை செய்தல் என்கிறது இல்லையோ, திருஷ்டி சாமகிரி ஜன்யத்துவம் வா அப்படின்னா தாங்கள் எப்படி பார்க்கறதுக்கு என்ன சாமகிரி இருக்கோ, தாங்கள் பார்க்கறதுக்கு என்ன சாமகிரி, கண்ணுங்கிற சாமகிரி, வெளிச்சம்ங்கிற சாமகிரி, இவைகள்லாம் இருந்தால்தான் பார்க்க முடியும். ரூபம்ங்கிறது சாமகிரி. ஒரு பொருள்ல ரூபம் இல்லைன்னா உங்களால பார்க்க முடியாது. எப்படி காத்துல ரூபம் இல்ல உங்களால பார்க்க முடியாது, கண் இல்லாதவனால பார்க்க முடியாது. கண்ணும் இருக்கு சார், ரூபமும் இருக்கு சார், ஆனா வெளிச்சம் இல்ல, பார்க்கலாமா? இருட்டுல பொருள் இருந்தா குடம் இருந்தா உங்களால தெரியுமா? தெரியாது. திருஷ்டி சாமகிரி என்று சொன்னால் பொருள், வெளிச்சம், அந்த பொருள்ல ஒரு கலர், உங்களுக்கு கண்ணு, கண்ணு மட்டும் இல்ல மீதி மனசு இவைகள்லாம் இருக்கணும். அது இருந்தால் அப்பொழுதே இது ஏற்படுறதா?
இல்ல திருஷ்டி சமான காலீன சிருஷ்டிர்வா, எப்பொழுது நீங்க பார்க்கிறீங்களோ அப்பொழுதே சிருஷ்டி ஆகிறதோ. திருஷ்டி சிருஷ்டி 2 பதங்கள் இருக்கு. திருஷ்டி சமான காலீன சிருஷ்டிர்வா அல்லது திருஷ்டி சமான சத்தாக சிருஷ்டிர்வா, எப்பொழுது திருஷ்டி உண்டாகிறதோ அப்பொழுதே சிருஷ்டி உண்டாகிறதா, இல்ல சதசத் விலட்சணத்துவம் வா, இது நம்ம பார்த்திருக்கோம். இது சத்தாகவும் இல்லை அசத்தாகவும் இல்லை. அந்த 3வது ஏன்னா சத்துங்கிற பதார்த்தமானது பிரம்மம் ஒண்ணுதான். சத்துன்னு சொன்னா என்ன அர்த்தம்? முக்காலத்திலையும் அழியாததுன்னு அர்த்தம். அதான் சத்துன்னு. அசத்துன்னு என்ன? முக்காலத்திலையும் தோணாதது, எப்பொழுதும் தோணாது, அது அசத். எப்படி குதிரை கொம்பு, மலடி மைந்தன், இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள்லாம் அது இருக்குன்னு நம்ம சொல்லுகிறோமே தவிர அப்படிப்பட்டதான பதார்த்தம் இல்லை. உலகங்கள் யாராலையும் பார்க்க முடியாது. நான் மலடி மைந்தனை பார்த்துட்டு வந்தேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. குதிரை கொம்பை பார்த்துட்டு வந்தேன்னு யாராலும் சொல்ல முடியாது. முயல் கொம்பு, இப்படிப்பட்ட பதார்த்தங்கள்லாம் இவைகள்லாம் ஒரு சொல்லால் சொல்லப்படுகிறதே ஒழிய அப்படிப்பட்டதான பதார்த்தம் இல்லை. இது அசத். இந்த பிரபஞ்சம் சத்துன்னு சொல்ல முடியல. ஏன் சத்துன்னு சொல்ல முடியல? இது அழிஞ்சு வந்துட்டே இருக்க. எந்த பொருளும் பர்மனண்டா இல்லை சார். அழகாக இருந்தது வீடு, அதை இடிச்சு விட்டு பிளாட் கட்டுறேன்னு ஆரம்பிக்கிறோம். அது போல வீடு உங்க ஜன்மால வாங்க முடியாது, அதை பார்க்க முடியாது. ஆனா என்னடா என்னமோ மாடர்ன் ட்ரெண்ட் அப்படின்னா எதோ ரொம்ப பர்மனன்ட் நம்ம வச்சுட்டு இருக்கோமோ அந்த பதார்த்தங்கள்லாம் மாறிக்கொண்டு இருக்கு. அதனால எதுவும் பர்மனன்ட் சொல்ல முடியல இந்த உலகத்துல. சத்து இல்லை, அசத்து இல்லைன்னா எனக்கு கண்ணுக்கு தெரிகிறது. அசத்தா இருந்தா முக்கால் தெரியப்படாது. சத்தம் இல்லை அசத்தம் இல்லை. அப்ப என்ன சார்? சாதா சத் விலட்சணம். சத்தை விட வேறானது, அசத்தை விட வேறானது. இந்த சதசத் விலட்சணம்னு சொல்ற இதுக்குதான் திருஷ்டி திருஷ்டிங்கிற இடம். சத்தத் விலட்சணம் தானா? இல்ல. திரிவித சத்துவ பகிர்பூதத்வே சத்து சதசத் விலட்சணத்துவம் வா. 3 விதமான சத்து, பாரமார்த்திக சத்து, பிராதிபாசிக சத்து, வியாபாரிக சத்து. இந்த 3 விட வேறானதாக சதசத் விலட்சணமா இல்ல அஜ்ஞாத சத்துவ அபாவோவா? சில பதார்த்தங்கள் நம்ம வாழ்க்கையில தெரிகிறது. அது பொருள் இருக்கு சார், ஆனா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லலாம். அது ஞாதைக சத்துவம்னு பேரு. அஜ்ஞாத சத்துவம் எப்படி? பொருள் இருக்கு, தெரியும் எனக்கு, ஆனா எனக்கு தெரியல. நேற்று வாங்கிட்டு வந்தான்னு சொன்னான் பையன், ஆனா என்னடா நான் இன்னும் பார்க்கல அப்படிங்கிற. அப்படி எத்தனையோ பொருள் இருக்கும் இல்லையா? பொருள் நிச்சயமா இருக்கு, ஆனா எனக்கு தெரியலை. இது அஜ்ஞாத சத்துவம். அது இருக்கு, ஆனா நான் அறிந்து கொள்ளலை. ஆனா சில பொருட்கள் இருந்து அறிந்து கொண்டுதான் ஆகணும். எதுனா வயிற்று வலி, வயிற்று வலி எனக்கு இருக்கு, ஆனா எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்லிவிடா. தலைவலி எனக்கு இருக்கு, ஆனா ஐ எம் நாட் ஏபிள் டு காம்ப்ரஹெண்ட் சொல்லிவிடா, சொல்ல முடியாது. அப்படின்னா இந்த மாதிரி பொருள் எல்லாம் இது ஞாதைக சத்துவம். அது எப்பொழுது இருக்கோ அதை நாம் அறியப்படணும், நம்மளால அறியப்படணும். எப்பொழுது அது அறியப்படலையோ அப்பொழுது இல்லை. தலைவலி, வயிற்று வலி, கால்வலி இவைகள்லாம் என்ன அர்த்தம்? இருந்தால் அறியப்படும். இதுக்கு ஞாதைக தத்துவம் இருக்கு. இப்படி 2 விதமான பொருள் இருக்குன்னு வேதாந்த வார்த்தை தான் நமக்கு தெரியும். இதை பத்தி யாருக்கும் ஒருத்தர் பண்ணுவான் லோகத்துல. இது வேதாந்தி சொன்னா ஆமா சார் அப்படிங்கிறது விவகாரம். ஆப்ஜெக்ட்ஸ் தட் யூ காம்ப்ரஹெண்ட், அது எப்படி? ஆப்ஜெக்ட் which exists but you do not know. அவ்வளவு இருக்கு, ஆனா அவங்களுக்கு தெரியாது. அதே போல சில ஆப்ஜெக்ட் whenever they exist they must always be known. அது தெரியாமல் அந்த பொருள் இருக்குன்னு சொல்ல முடியாது. இது என்ன? இமோஷன்ஸ், சுகம், துக்கம், வெக்கம், பயம், இப்படிப்பட்டதான பொருள்கள் எல்லாமே அது இருக்குன்னு உங்களால அறியப்படணும். உங்களால அறியப்படலைன்னா அது இல்லைன்னு அர்த்தம். இப்படிதான். ஓஹோ, இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள். இப்ப என்ன? அஜ்ஞாத சத்வ அபாவோவா. அஜ்ஞாத சத்வாபாவம் தான் திருஷ்டி திருஷ்டின்னு சொல்றேடா? இல்ல, ஞாதைக தத்துவம் வா. இப்பதான் ஞாதைக தத்துவம்னு சொன்னேன். எப்பொழுது அறியப்படுகிறதோ அப்பொழுதுதான் இருக்கு. நீங்க திருஷ்டி திருஷ்டியும் அத்தானே சொன்னேன். எப்பொழுது நீங்க அறியப்படுறதோ அப்பொழுதும் இருக்கு அப்படின்னு ஆயிடுதா? இப்படின்னு ஒரு 10 விகல்பம் பண்ணினோம். இவைகளுக்குள்ள இத்தனை விதமா உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்ற. இப்ப இது சொல்றதுக்கு இப்ப இத 10 விதமா நீங்க சொல்றீங்களான்னு சொன்னா இது எல்லாத்துலயும் தோஷம் இருக்குங்கிறான். நீங்க சொன்னதான 10 ஆல்டர்னேட்டிவ்லயும் தோஷம் இருக்கு. ஏன் இந்த 10 ஆல்டர்னேட்டிவ் உங்களால சொல்ல முடியாது அப்படின்னு அவனுடைய அபிப்பிராயம் என்ன?
திருஷ்டி சிருஷ்டி எனக்கூடியதான பதார்த்தத்தை உங்களால என்னைக்கும் சொல்ல முடியாது. அந்த திருஷ்டி சிருஷ்டிங்கிறது என்னது என்று உங்களால சொல்ல முடியாது. எப்படி சொன்னாலும் தோஷம் வருது அப்படிங்கிற. இப்ப பாருங்க என்ன தோஷம் சொல்றான்னு பார்க்கணும். இதுல நமக்கு இந்த திருஷ்டி சிருஷ்டிங்கிற கான்செப்ட் முன்னாலேயே தெரிஞ்சு போயிடுது. அதுக்காக தான் முதல்ல அதை சொன்னேன். எப்பொழுது தாங்கள் பார்க்கிறீர்களோ அப்பொழுதுதான் அது இருக்கு. கிழிஞ்சலில் வெள்ளியே எப்பொழுது காணப்படுகிறதோ அப்பொழுதுதான் வெள்ளி இருக்கே தவிர வெள்ளி பார்க்கறதுக்கு முன்னால் வெள்ளி இல்லை. வெள்ளி இல்லை என்று தாங்கள் அறிந்த பிறகும் அங்கே வெள்ளி இல்லை. ஆனா பார்க்கிற சமயத்துல மட்டும் வெள்ளி காணப்பட்டது. அதான் பிராதிபாசிக ரஜதம், தற்காலோத்பன்ன ரஜதம், அந்த சமயத்தில் மட்டும் காணப்பட்டதான வெள்ளி. ஆக்சுவலி அங்க வெள்ளி எப்படி உண்டாச்சுன்னு கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா இது தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணுமா இல்லையா? நீங்க முதல்ல கிழிஞ்சல பார்த்து ஆக்சுவலா என்ன பண்ணி கிழிஞ்சல பார்த்து குடத்தை பார்க்கிற போது கிழிஞ்சலும் பார்த்து ஏதோ ஒரு பொருள் பார்த்து பார்க்கும் பொழுது என்ன ஆச்சுன்னு, எந்த பொருளை பார்க்கும் பொழுது இந்த ப்ராசஸ் ஆஃப் சீயிங் எப்படின்னா, உங்க மனசானது கண் வழியா அது வரைக்கும் போறது, அந்த பொருள் இருக்கிற வரைக்கும் போறது. எப்படி போறது? இந்த பிபி மிஷின் வச்சாங்கன்னா அந்த மெர்குரி மேல போறது பதிலா அதே மாதிரியே கண் வழியா அப்படின்னு போறது. அது போயிட்டு என்னன்னா அங்க இருக்கிற பொருளை அப்படியே சூழறது. அதை சூழ்ந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, அதுக்கு மேல இருக்கக்கூடியதான ஒரு அறியாமை, அந்த பொருள் இது வரைக்கும் தெரியலையோ இப்ப தெரியறதோ இல்லையோ, இருக்கிற பொருள் தெரியலைன்னா என்ன அர்த்தம்? அது கவர் பண்ணப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்படிதானே? ஒரு பொருள் இருக்கு சார், ஆனா அது தெரியல எனக்குன்னு என்ன அர்த்தம்? அதுக்கு மேல ஏதோ ஒரு பிரதிபந்தகம் இருக்குன்னு அர்த்தம். இப்ப பொருள் இருந்தது, நான் பார்க்கிற வரைக்கும் அந்த பொருளானது எனக்கு தெரியல, பார்த்த பிறகு தெரிஞ்சதுன்னா இன்பிட்வீன் என்ன சார் இருந்தது? அதுக்கு மேல ஒரு ஆவரணம் இருந்தது. ஆவரணம் இருந்தது ஏன் நான் சொல்றேங்கிறது காரணம் சொல்றேன். எந்த பொருள் இருக்கிற பொருள் காணப்படலைன்னா அதுக்கு மேல ஒரு ஆவரணம் இருக்கு. சோ இப்ப நான் பார்க்கிற வரைக்கும் அது காணப்படல, பொருளும் இருக்கு இல்லையே நான் சொல்லல. பார்த்ததுன்னா என்னாச்சு? இந்த விருத்தி அங்கே போனதுன்னா எனக்கு தெரிஞ்சது. இந்த விருத்தி என்ன பண்ணிருக்கு? அதுக்கு மேல இருக்கிற அஜானத்தை ஆவரணத்தை நீக்கு. ஆவரணத்தை நீக்கினதுன்னு இந்த விருத்தியும் அந்த சைத்தன்யமும் அங்க இருக்கிற சைத்தன்யம், விருத்தியில ஒரு சைத்தன்யம் இருக்கு, அங்க இருக்கிற சைத்தன்யமும் ஒன்னாயிடுச்சு. ஒரு இடத்துல இருக்கிறதுனா ரெண்டும் ஒன்னாயிடுதுங்கிறோம். அப்ப என்னாச்சு? அங்க இருக்கிற பொருளாக நமக்கு தெரியுது. இப்ப எப்படி சார் நமக்கு இன் ஜெனரல் நமக்கு எப்படி ஒரு பொருள் தெரியறது அப்படின்னா, உங்களுடைய ஐ கான்டாக்ட் ஏற்படுறது அந்த பொருளோட. எப்பொழுது இந்த பொருளுக்கும் ஐக்கும் ஒரு கான்டாக்ட் த்ரூ விருத்தி ஏற்படுகிறதோ அப்போ அந்த விருத்தியின் மேல ஏறி இருக்கக்கூடியதான சைத்தன்யமும் அந்த பொருளுக்கு இருக்கிற ஒரு சைத்தன்யமும், சைத்தன்யத்துக்கு மேல தானே அது இருக்கு, அது ரெண்டும் ஒன்னாயிடுது. ரெண்டும் ஒன்னானதுன்னு அந்த சைத்தன்யத்துல இருக்கிற அந்த பொருளானது நமக்கு இவனுக்கு ஞாபகம். யார் அதை பார்க்கிறானோ, யாருடைய கண்ணோட அது சம்பந்தப்படுகிறதோ அவனுக்கு மட்டும் அந்த பொருள் ஞாபகம். நீங்க சேரை பார்க்கல, நான் பார்த்துட்டு இருக்கேன்னா நான் பார்க்கிற எனக்கு தான் சேர் பிரத்யட்சமாகும் உங்களுக்காக. இதான் பிரதி கர்ம வியவஸ்தா. அப்படின்னா அந்தந்த இண்டிவிஜுவலுக்கு மட்டும் அவன் பார்க்கும் பொழுது அந்த பொருள் தான் தெரியணும். சேர் பார்க்கும் பொழுது டேபிள் தெரியப்படாது, டேபிள் பார்க்கும் பொழுது வீடு தெரியப்படாது, அப்படி கூட. என்னென்ன கண்டிஷன்? யார் பார்க்கிறானோ அவனுக்கு அறியப்படணும், எதை பார்க்கிறானோ அவனுக்குத்தான் அறியப்படணும். அப்புறம் எந்த பொருளை பார்க்கிறானோ அந்த பொருள் தான் அறியப்படணும். இப்படிங்கிறது பிரதிகர்ம வியவஸ்தான சொல்ல போறான். ஜெனரலி நமக்கு எப்படி சார் ஒரு பொருள் அங்கு ஆகப்படுகிறது? அப்பொருள் எந்த சைத்தன்யத்தில் இருக்கோ அந்த சைத்தன்யத்துடன் என்னுடைய விருத்தியவச்சின்ன சைத்தன்யம் கண் வழியா அங்கே போய் அதோட ஒன்னாகணும். அதான் ஜீவ சைத்தன்யத்துக்கும் அதுக்கு ஐக்கியம்னு வேதாந்த பரிபாஷையில இது முதல்ல சொன்னோம். இந்த பரிபாஷைங்கிறதுல முதல்ல விவரணத்தை பார்த்து காப்பி எடுத்தது. விவரணாச்சாரியர் தான் எங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தார். எப்படி என்ன ஏற்படுறதுங்கிறது விவரணத்துல இருக்கு. விவரணங்கிறது பஞ்சபாதிக்க வியாக்கியானம், பஞ்சபாதிக்கிறது சூத்திர பாஷ்யத்துக்கு வியாக்கியானம். என்ன இருக்குன்னு நமக்கு தெரியணுமா இல்லையா? இப்ப இது மாதிரி ஏற்படுறதா? இப்ப சுத்தியில ரஜதம் பார்க்கும் பொழுது என்ன ஆச்சு? நீங்க எதை பார்த்த? சுத்தியை பார்த்த. சுத்தியை பார்க்கும் பொழுது உங்க மனசானது கண் வழியாக சுத்தி இருக்கிற இடத்துக்கு போச்சு. நியாயமா என்ன சார் ஆகணும்? சுத்திக்கு மேல இருக்கிற அஜ்ஞானம் அகற்றப்பட்டு உங்க விருத்தியவச்சின்ன சைத்தன்யமும் சுத்தியவச்சின்ன சைத்தன்யமும் அந்த ரெண்டும் ஒன்றாகி இது சுத்தி எனக்கூடியதான ஞானம் வரணும்.
இதான ஜெனரலி எப்பொழுதும் நடக்கக்கூடியதான ப்ராசஸ். கண்ணால குடத்தை பார்த்தேனால் குடம் ஷேப்பாக மாறின உங்க விருத்தியானது குடம் இருக்கிற இடத்துக்கு போய் குடத்துக்கு மேல இருக்கக்கூடியத ஆவரணத்தை நீக்கி அந்த குடத்தோட குடத்துக்கு கீழே இருக்கிற சைத்தன்யத்துடன் உங்க விருத்திய வச்சிருந்த சைத்தன்யம் ஒன்னா போயிடும். அப்பொழுது இது குடம் எனக்கூடியதான அறிவு நமக்கு வருது. இதை தவிர அவன் சயின்ஸ்ல சொன்னா பாருங்க, அங்கிருந்து ரேஸ் இங்க வருது. ஆனா அப்ப என்ன அப்படி ஒத்துட்டோம்னா அந்த குடமானது தலைக்கீழ பிரெயின்ல வருது. தலைக்கீழ வந்ததான பிரெயின அதை எப்படி மறுபடியும் நேக பண்றதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்க அந்த நெசசிட்டி இல்லாம நாங்க இப்படி பண்ணினோம். இப்ப என்னாச்சு, கண் வழியாகவே மனசு போறது, பொருள் எப்படி இருக்கோ அப்படியே அதை கிரகிக்கிறது. ஆகையால் அயங்கடகாங்கிற ஞானம் நமக்கு வரும். அதனால இது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட், சயின்ஸ்ல சொன்னதை விட இது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட், நல்லா இருக்கு. ஆனா இயம் சுத்திங்கிற இடத்துல சுத்தியை பார்க்கறதுக்காக சென்றதான உங்க மனசு அல்லது விருத்தி அங்கே போச்சு சார். போனதுன்னா என்னாச்சுன்னு அங்கே இந்த விருத்திய வச்சிருந்த சைத்தன்யம் என்ன பண்ணிருக்கணும், அந்த அஜ்ஞானத்தை நாசம் பண்ணிருக்கணும். அஜ்ஞானத்தை நாசம் பண்ணினா விருத்திய வச்சிருந்த சைத்தன்யமும் அங்க இருக்கிற அந்த பொருளுடைய சைத்தன்யமும் ஒன்னா ஆயிடும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த விருத்திய வச்சிருந்த சைத்தன்யம் கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு. என்ன சரி என்ன வீக் ஆயிடுதுன்னு, இந்த சைத்தன்யத்துல வெள்ளி வேணும் எனக்குரியதான் ஆசை இருக்குங்க. அந்த விருத்தியில என்னாச்சு, இவனுக்கு வெள்ளி வேணுங்கிற ஆசை இருக்கு, தோஷம் இருக்கு. சோ தோஷம் இருக்கிறதுனால இந்த விருத்தி வீக் ஆகுது. இந்த விருத்தி வச்சிருந்த சைத்தன்யம் என்ன அங்கே போய் அந்த சுத்திக்கு மேல இருக்கக்கூடியதான ஆவரணத்தை நீக்க முடியலை. ஜெனரலா இந்த விருத்தியானது சுத்தி நடத்துல இருந்து அந்த ஆவரணத்தை நீக்கும். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமா, அந்த சுத்திக்கு மேல இருக்கக்கூடியதான ஆவரணத்தை நீக்கக்கூடியதான சாமர்த்தியம் இந்த விருத்திக்கு இல்ல. ஏன் இல்லைன்னா இதுக்குதான் தோஷம் இருக்க. என்ன தோஷம் சார், ரஜதத்துக்கு மேல இருக்கிற ஆசை, அந்த தோஷம். இந்த தோஷம் இவனிடத்துல இருந்தது, எப்பவும் இருக்கு, எப்பவும் இருக்கு. ஆனா என்ன ஆச்சுன்னு இப்பொழுது சுத்தியை கண்டானோ இல்லையோ, அந்த சுத்தியில ஒரு பாலபல்யம்னு இருக்கு. அது என்ன பண்ணிட்டு இவனுடைய மனசுல அந்த வெள்ளி ஆசையை மேலோக்கி வரும்படி பண்ணிட்டு அந்த சம்ஸ்காரத்தை உத்போதம் பண்ணிட்டு. சோ இந்த மனசு என்ன எடுத்து அது வெள்ளிங்கிற ஒரு ஆசையோடு கூடி இருந்திருக்கு. இது வெள்ளி வேணுங்கிற ஆசையோடு கூடி இருக்கிறதுனால இது அந்த சுத்திக்கு மேல இருக்கக்கூடியதான ஆவரணத்தை நீக்கக்கூடியதான சாமர்த்தியம் இல்லாமல் போயிடுது. சாமர்த்தியம் இல்லாமல் போயிட்டா அப்ப அந்த அஜ்ஞானம் பவர்ஃபுல் ஆயிடுது. சுத்திக்கு மேல இருக்கக்கூடியதான அஜ்ஞானம் பவர்ஃபுல் ஆயிடுது. எதை விட, இந்த விருத்தியை விட அந்த அஜ்ஞானம் பார்த்துதான் ஓஹோ இவருடைய மனசுல ரஜதத்தினுடைய ஆசை இருக்கு அப்படிங்கிறதுனால அஜ்ஞானம் என்ன, இது அஜ்ஞானம் மாயம் ஒண்ணுதான். அஜ்ஞானம் அவித்யா மாயா எல்லாம் ஒண்ணுதான், வெவ்வேறு 1000 பேர் சொல்லிட்டு இருக்கோம். இது என்ன ஆயிடுது, அப்படியே வெள்ளியா மாறிடுது. இந்த அஜ்ஞானம் என்ன பண்ணுது, வெள்ளியாக மாறிடுது, வெள்ளி ஞானமாக மாறிடுது. அதனால இது வெள்ளி, இது அப்படிங்கிற அறிவு இவனுக்கு வந்தது. அங்கே வெள்ளியாகவும் வெள்ளி ஞானமாகவும் அந்த அஜ்ஞானம் மாறி இருக்கிறதுனால இவனுக்கு இது வெள்ளிங்கிற ஞானம் வந்தது. சுத்தி தெரியலையே சார், அது அணில இருந்து மூடிதானே இருக்கு. சுத்தி எப்பதான் தெரியும்னா சுத்திக்கு மேல இருக்கக்கூடியதான அஜ்ஞானம் போகணும், ஆவரணம் போகணும், விருத்திய வச்சிருந்த சைத்தன்யமும் சுத்திய வச்சிருந்த சைத்தன்யமும் ஒன்னா ஆகணும். அப்பதான் இயம் சுத்திங்கிற ஞானம் வரும். இப்ப சுத்தியில மேல இருக்கிற அஜ்ஞானம் போகல, அதனால சுத்திங்கிற ஞானம் வரல. சார் வெள்ளிங்கிற ஞானம் வந்திருக்கே சார். வெள்ளிங்கிற ஞானம் அந்த அஜ்ஞானத்துக்கு சுத்திய வச்சிருந்த சைத்தன்யத்துக்கு மேல ஒரு அஜ்ஞானம் இருக்கோ இல்லையா, அந்த அஜ்ஞானம் இந்த ட்ரிக்கு பண்ணிட்டு. ஏன் சார் இந்த ட்ரிக்கு பண்ணிட்டு, இவர் வீக்குங்கிறத அவர் கண்டுபிடிச்சார் சார். விருத்திய வச்சிருந்த சைத்தன்யமானது அது வீக்கா இருக்கிறதுனால அது என்ன பண்ணிட்டு அந்த ஸ்வரூபமானது நமக்கு தெரிஞ்சது, ரஜதம்ங்கிற ஞானம் வந்தது. ஆகையால் இது இன் ஜெனரல் நீங்க ஒரு பொருளை பார்க்கும் பொழுது அயங்கடகாங்கிற ஞானம் வர மாதிரி சுத்திய பார்க்கும் பொழுது இதம் ரஜதம்ங்கிற ஞானம் வர்றதுக்கு காரணம் இது. இதுதான் இங்க நடக்கக்கூடிய மோடசாப்பரத்தி எப்படி நடக்கிறதுங்கிறது நம்ம சொன்னோம். அப்ப இந்த வெள்ளியானது எப்படி வந்தது, தற்காலோத்பன்னம், அப்பொழுது உண்டாச்சு. இந்த வெள்ளியானது கிழிஞ்சல தங்களை பார்க்கும் பொழுது
கிழிஞ்சலுக்கும் உங்க கண்ணுக்கும் இந்திரிய சம்பிரயோகம், கான்டாக்ட் வித் சென்ஸ் ஆப்ஜெக்ட், சென்ஸ் ஆர்கனுக்கும் ஆப்ஜெக்டுக்கும் ஏற்பட்ட பிறகு அப்பொழுது உண்டாச்சு. இந்த திருஷ்டி சிருஷ்டிவாதத்துல நம்ம சொல்ற மாதிரி இந்த சுத்தி ரஜத ஸ்தலத்திலையும் தற்காலோத்பன்னமாக உண்டாச்சு, அந்த சமயத்தில் தான் உண்டாச்சு. இதுதான் வேதாந்தி மதத்துல அவன் சொல்றது. நையாயிகன் என்ன சொல்றான், கடையில இருக்கிற வெள்ளி இங்க காணப்பட்டதுங்கிறான். சுத்தி ரஜதத்துல ரஜதம் இருக்க, எப்படி சார் ரஜதம் காணப்பட்டதுன்னா, கடையில வெள்ளியை முன்ன பார்த்திருக்காரா அந்த ஞானம் இங்க வந்து அப்படின்ட்டான். எப்படி சார் ஸ்மரணம் இல்ல அலௌகிக சன்னிகர்ஷம் சம்திங் அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம அப்படி சொல்லல. அந்த கிழிஞ்சலுக்கு மேல இருக்கக்கூடியதான அஜ்ஞானம் அதுவே வெள்ளியாக மாறி இருக்கு. அஜ்ஞானம் வெள்ளியாக மாறுமா? அஜ்ஞானம் தானே, மாயை தானே அஜ்ஞானம், மாயை தானே உலகமாக மாறி இருக்கு. அதுக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கு, ஆகையால் மாறும். இது இவா சொன்னதான வழி. இப்ப திருஷ்டி சிருஷ்டின்னு சொல்லும் பொழுது தாங்கள் எப்பொழுது கிழிஞ்சலை பார்த்தீடோ அப்பொழுது அங்கே வெள்ளி உண்டாச்சு. அவனுக்கு அஜ்ஞானத்தினால வெள்ளி தெரியலைன்னு சொல்லல, கிழிஞ்சலை பார்த்தான், கிழிஞ்சலுக்கு தோஷத்தினால இது கிழிஞ்சலுங்கிறத மறைஞ்சு போயிடுது. ஆனா கடையில இருக்கிற வெள்ளி முன்னால பார்க்கப்பட்டதான எங்கேயோ இருந்த வெள்ளி இங்கே காணப்படுகிறது. அது எப்படி? அலௌகிக சன்னிகர்த்தத்தினால காணப்பட்டது. அலௌகிக வந்து லௌகிக சன்னிகர்த்தம்னு ஒரு சிலது வச்சுருக்கோம், ஒரு 6 டிஃபரெண்ட் டைப்ஸ் சென்ஸ் கான்டாக்ட் இருக்கு பட்சல, அது 6ன்னு சொல்லியிருக்கான். அது இல்லாம வேற ஒண்ணு அலௌகிகமாக காணப்பட்டது அப்படின்னு அவன் சொல்றான். அதனால ஆர்குமெண்ட் ரைட்டா இருக்குன்னா அதுல சிலது இன்ஹரண்ட் மிஸ்டேக்ஸ் இருக்கு. அது இப்ப நம்ம சொல்லல. கிழிஞ்சல பார்த்ததுமே வெள்ளிங்கிறது காணப்படுகிறதுங்கிறது அனுபவம். அவன் நியாயசாஸ்திரம் வாசி இருக்கட்டும், வேதாந்தம் வாசி இருக்கட்டும், சாங்கி சாஸ்திரம் வாசி இருக்கட்டும், அதுல வித்தியாசம் இல்ல. எவ்ரி ஹியூமன் பீயிங் ஹஸ் காட் தி சேம் எக்ஸ்பீரியன்ஸ். ஹவு டு யூ எக்ஸ்பிளைன் தட் எக்ஸ்பீரியன்ஸுக்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லணும். அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான், அலௌகிக சன்னிகர்த்தத்தினால எங்கேயோ இருக்கக்கூடியதான வெள்ளி இங்கே காணப்படுகிறது அப்படிங்கிறான். எங்கேயோ இருக்கக்கூடியதான வெள்ளி இங்கே கண்ணால எப்படி காணப்படுகிறது? கண்ணால்னு ரஜதத்தை பாக்குறது, நீங்க ஆக்சுவலி கண்ணால பாக்குறது இது வெள்ளின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப இது வெள்ளி என்று சொல்லக்கூடியதான பிரத்யட்ச ஞான விஷயமானது வெகு தூரத்தில் இருக்கிற பொருள் எப்படி காணப்படும்? இது ஒத்துக்கொள்ள முடியாது. இது வேதாந்திகளுடைய ஆர்குமெண்ட். அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான், அது லௌகிகமான சன்னிகர்ஷம் இல்ல, அது சில சமயத்துல எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் சொல்லிட்டு அது போல பர்செப்ஷன் அப்படிங்கிறான். அது இல்லைன்னு சொல்லக்கூடியதான ஆர்குமெண்ட் அது வேற. ஆனா விவகாரம் நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த திருஷ்டி சிருஷ்டிக்கு வந்ததுக்கு என்ன சொல்றான், இது அங்க இல்ல. அதே மாதிரியே அவன் மீமாம்சகன் என்ன சொல்றான் தெரியுமோ, இது ஒரு நாலேஜ்னு யாரு சார் சொன்னா, இதம் ரஜதம்ங்கிறது ஒரு நாலேஜ்னு யாரு சொன்னா, அது 2 டிஃபரெண்ட் நாலேஜஸ் இருந்தாலும். ஏன் அப்படி? ஏன் ரெண்டு ஞானம் ஏன் சொல்லு? இது வெள்ளி, இதுன்னு என்ன கிழிஞ்சல், வெள்ளின்னா வெள்ளி. அப்ப இது வெள்ளி அப்படின்னு எப்படி நீங்க சொல்றேன் அப்படின்னா, இதுன்னு சொல்றது பர்செப்ஷன், பிரத்யட்சமா பாக்குறேன். பிரத்யட்சமா பார்க்கும் பொழுது அந்த சுத்திய பார்க்கணும். சுத்திய பார்த்தா நீங்க என்ன சொல்லியிருப்பீள், இது சுத்தி அப்படின்னு சொல்லியிருப்பீள். நியாயமா அயங்கட்டகான வரும்பொழுது இது போடணும்னு சொல்றா போல, சுத்தியை நீங்க பார்த்ததுனால என்ன சொல்லியிருப்பேன், இது சுத்தி அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே போலயே வெள்ளியை பார்த்ததுமே நீங்க என்ன சொல்லியிருப்பேன், இது வெள்ளின்னு சொல்லியிருப்பேன். வெள்ளி இங்க இல்லையே. ஆனா என்ன அர்த்தம், வெள்ளி உங்களுக்கு ஞாபகம் வந்தது. அங்க வெள்ளிங்கிறது ஸ்மரணம். ஸ்மரணம்னா எப்படி இருந்திருக்கணும், அது வெள்ளி அப்படின்னு ஞாபகம். எப்பவுமே ஸ்மரணம் ஆகுது இது அதோடதான் வரும். அது சார் அப்ப அது நடந்தது அப்படிதான் வரும். சோ இது வெள்ளிங்கிற பிரத்யட்சம் வந்திருக்கணும், அது வெள்ளி, இது சுத்தின்னு பிரத்யட்சம் வந்திருக்கணும், அது வெள்ளின்னு ஸ்மரணம் வந்திருக்கணும். இந்த நடுவுல இந்த தோஷம் என்ன பண்ணிட்டு, இந்த இது சுத்திங்கிற இடத்துல சுத்திங்கிறது விழுங்கிடுது. அது வெள்ளின்னு ஸ்மரணம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல அதுங்கிற அம்சத்தை மறந்து போயிடுது. அப்புறம் இது பிரத்யட்சம் இது ஸ்மிருதி எனக்கூடியதான அந்த டிஃபரன்சியேஷனும் மறந்து போயிடுது. ஆகையால் இது வெள்ளின்னு சொல்ல ஆரம்பிச்சு. இந்த ஆர்குமெண்ட் எப்படி இருக்கு?
இப்படி ஒவ்வொரு அம்சத்தையும் ஒரு நையாயிக்கன் ஒரு மாதிரி சொன்னா, மீமாம்சகன் ஒரு மாதிரி சொன்னா, வேதாந்தி ஒரு மாதிரி சொன்னார். அதே போல பௌத்தர் ஆத்ம தியாதி தான். உள்ள இருக்கக்கூடியதான பொருள்கள் வெளியில காணப்படுறது அப்படிங்கிறான். இதெல்லாம் தியாதிவாதங்கள் பற்றி. ஆத்ம தியாதி, அசத்தியாதி, அத்தியாதி, தியாதி ரம்யதா, அது அந்நியதா தியாதின்னு பற்றி. இப்படி அனிர்வச்சனீய தியாதி இத்தியேத தியாதி பஞ்சகம் அப்படின்னு தியாதி ஒரு பொருள் காணப்படுகிறது அறிவு. கிழிஞ்சல்ல வெள்ளிங்கிற அறிவு வந்தது. ஏன்னா தியாதினா அறிவுன்னு அர்த்தம். இந்த அறிவானது 5 விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அதுல நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது என்ன, அனிர்வச்சனீய தியாதி. அனிர்வச்சனியம் என்ன பண்ணிருக்கேன், நிர்வச்சனம் பண்ண முடியாது. இது சத்தென்றோ அசத்தென்றோ சொல்ல முடியாது. அவ்வளவுதான். ஏன்னா புதுசா நீங்க ஒண்ணும் சொல்லல. அவன் நையாயிகன் அந்நியதா தியாதிவாதம்னா வேற எங்கேயோ இருக்கிறது. அந்நியதா தியாதி எங்கேயோ இருக்கிற பொருள் இங்கே காணப்படுகிறதுனா ஆத்ம தியாதிங்கிறான். அத்தியாதி தியாதியே இல்லை. இங்க போய் ராங் நாலேஜே கிடையாதுன்னுட்டான். ஆனா எப்படி சொன்னாலும் நாங்க அந்த எக்ஸ்பிளேஷன் எப்படியாவது இருக்கட்டும். ஆனா வர்ச்சுவல எங்க என்ன நடக்கிறதுன்னு வேதாந்தி என்ன சொன்னா, மனசானது சுத்தி இடத்துக்கு போனதுமே சுத்திக்கு மேல இருக்கக்கூடியது அந்த கவரிங் அது போகாமல் தோஷத்தினால அந்த சுத்தியானது, சுத்திக்கு மேல இருக்கிற அஜ்ஞானமானது வெள்ளியாக மாறிது. ரஜத ரூபேண ரஜத ஞானாபாசேனச்ச பரிணமது. இது நம்ம சொன்னதான வழி. இப்ப நீங்க சொல்றதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரமாணம் இருக்கணும். அதுல ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். நையாயிகனுடைய அபிப்பிராயம் என்னன்னா, யுக்தி தான் அவனுக்கு முக்கியம். ஸோ அந்த லாஜிக் கரெக்டா இருந்தா அது ரைட்டு சார்பாகும். அவனுக்கு வேற ஒண்ணும் வேண்டியது இல்லை. ஸோ நீங்க எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு யுக்தி இருக்கணும். அது யுக்தி கரெக்டா இருக்க மாதிரி யுக்தி லாஜிக் எப்படி இருக்கணும், காரிய காரண பாவத்தோட இருக்கணும். முன்னால இங்க பார்த்திருக்கணும், இங்க எது இருக்கணும், இது இருந்தா இது வருதுன்னு அன்மைய விஷயங்களை பார்த்திருந்தா அது ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்கு. வேதாந்தி அப்படி இல்லை. ஈவன் ஹி இஸ் பவுண்ட் பை ஸ்ருதி. நான் எந்த ஒரு யுக்தி சொன்னாலும் இதுக்கு ஸ்ருதியில ஒரு பாயிண்ட் இருக்கணும். ஸ்ருதியில இது இல்லாத பண்ணா நம்ப மாட்டேன். இது இவனுடைய ஒரு ஸ்டாண்ட். ஒவ்வொரு ஆர்குமெண்ட்லயும் ஒவ்வொருவரும் அவனுக்கு தம் ப்ரீ கன்சீவ்டு ஆக்சியம்ஸ் வச்சுதான் பண்ணிட்டு இருக்கான். ஞாபகம் வச்சுக்கணும். இவனுக்கு என்ன விவகாரம்னா, கண்ணால எது பார்க்கிறானோ அப்ப அந்த சைத்தன்ய சம்பந்தம் வந்து பிரகாசப்படுத்தா தான் அது தெரியும். சித் சம்பந்தம் இருந்தா தான் சித் ஆதாத்மியம் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆகையால் விருத்தியவச்சின்ன சித் ஆதாத்மியம் எதுக்கு இருக்கோ அதுதான் காணப்படும். எங்கேயோ இருக்கிற பொருளுக்கு விருத்தியவச்சின்ன சித் ஆதாத்மியம் இல்லை, ஆகையால் காணப்படாது. இவன் ஏன் இப்படி ஒத்துன்னு இருக்காங்கிறதுக்கு காரணம் நமக்கு தெரியணும். ஸோ இப்ப திருஷ்டி சிருஷ்டிங்கிற ஒரு பதார்த்தம் என்ன அப்படின்னு நீங்க கேட்கலையானால், திருஷ்டமான பதார்த்தங்கள் எப்பொழுது பார்க்கிறீர்களோ அப்பொழுது சிருஷ்டமாயிருக்கு. ரஜதமானது சுத்திய பார்த்த பிறகு காணப்பட்டது. ஆகையால் இது திருஷ்டி சிருஷ்டி. இந்த உலகமும் திருஷ்டி திருஷ்டியா இருக்குமையானால் ரஜதம் போல். ரஜதம் எப்படி இருக்கு, மித்யாபூதமா இருக்கு. ஸோ உலகம் எல்லாம் என்னது, மித்யாபூதம். இந்த திருஷ்டி திருஷ்டிங்கிற பிரகரணமானது எப்படி போறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்படி சொல்லுவோம். இப்ப பாருங்க, இப்ப இப்படி ஞாதைக தத்துவம் வா ஆத்யே. இப்ப அந்த 10 பட்சமா விகல்பம் பண்ணியிருக்கான். 10 ஆல்டர்னேட்டிவ்ஸ் நமக்கு காமிச்சிருக்கான். இது எந்த ஒரு ஆல்டர்னேட்டிவா இருந்தாலும் பரவாயில்ல சார், ஆனா எந்த ஆல்டர்னேட்டிவ் உங்களுக்கு சரியா வரலையே, நான் என்ன பண்றது இருக்கிறான். ஆத்யே விருத்தி ரூபாவா சைத்தன்ய ரூபாவா சிருஷ்டி அபிமதா. இந்த சிருஷ்டியானது விருத்தி ரூபமான சிருஷ்டியா இல்ல சைத்தன்ய ரூபமான சிருஷ்டியா, என்ன பண்றது? பிரதமே சரம விருத்தி விஷயம் பிரம்மணோபி திருஷ்டி சிருஷ்டி ஆபத்தி. இப்ப விருத்தி ரூபமா இருந்தா போரும். மனசானது கண் வழியாக கிழிஞ்சல் இருக்கிற இடத்துக்கு போய் அங்க கிழிஞ்சலுக்கு மேல இருக்கக்கூடியதான அஜ்ஞானம் ரஜதமாக மாறி இருக்கு. நீங்க சொன்ன இதே மாதிரியே இந்த சரம விருத்தி உண்டாகிறதோ இல்லையோ. சரம விருத்தின்னு என்ன, ஞானம் வரக்கூடியதான், அகண்டாகார ஞானம் வரக்கூடியதான விருத்தி. இந்த சரம விருத்தின்னு அட் த டைம் ஆஃப் டெத் வரக்கூடிய விருத்தின்னு நினைக்காதீங்க. வர்ச்சுவலி அதான் சரம விருத்திங்கிறோம். ஏன்னா அதுக்கு மேல விருத்தி வராது. நிஜமான சரம விருத்தி அகண்டாகார விருத்தி தான். ஏன்னா அதுக்கு மேல மனசே போயிடுது. வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயா. எதை சொன்னாலும் உபனிஷத் சொல்லணும். அதான் இவனுடைய விவகாரம். ஏன்னா அதுக்கு மேல மனசு, அதுக்கு மேல விருத்தி வராதுன்னு சொன்னா எதுக்காக வராது? வித்யதே ஹிருதய கிரந்தி, ஹிருதய கிரந்தி போயிடுது. இது மேல மனசு வேலை செய்யாது. அதனால அது சரம விருத்தி. ஜெனரலா இந்த சரம ஸ்லோகம்னு படிக்கிறான்.
அது எப்படின்னா ஒரு மனுஷன் காலமான பிறகு 10வது நாள் படிக்கிறான் சர்ம ஸ்லோகம். அது போல வைஷ்ணவெல்லாம் சர்ம ஸ்லோகம்னு சொல்றான். அதான் அந்த ஸ்லோகம் அவனுக்கு வந்த பிறகு இனிமேல சாம்சாரிகமான சம்பந்தம் இருக்காது எனக்கூடிய இடத்துல சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அப்படிங்கிறது சரண ஸ்லோகம்ங்கிறான். ரகசியத்திரயம்னு வச்சிருக்கான். திருவட்டாட்சர மந்திரம் ஒண்ணு, இந்த சரண ஸ்லோகம் ஒண்ணு, ஸ்ரீரங்கராஜ சரணம் சரணம் பிரபத்தியன்னு குரு சரணம், இந்த 3 வச்சுட்டு 3ன்னு வச்சுட்டு இருக்காங்க இருக்கட்டும். ஆனா இந்த சரண ஸ்லோகம் சரமம்னு என்னதான் கடைசின்னு அர்த்தம். இந்த அகண்டாக்கார வரைக்கும் மனுஷனுக்கு வருது. வந்ததுமே என்ன ஆச்சுன்னு இந்த மனசே போயிடுறது. மனசே போன பிறகு அதுக்கப்புறம் வேற விருத்தி வரலை அப்படிங்கறத நம்ம வச்சுருக்கோம். சரம விருத்தின்னு வச்சுருக்கோம். ரைட். இந்த சரம விருத்தி விஷயம் சரம விருத்தியினால் அறியப்படுகின்றதான பிரம்மமும் அது என்னாச்சு? திருஷ்டி சிருஷ்டினாச்சு. இப்ப நீங்க தானே விருத்தியினால வரக்கூடியதான சிருஷ்டி எல்லாம் திருஷ்டி சிருஷ்டின்னு சுத்தி ரூபமான விருத்தி உண்டான பிறகு அங்கே காணப்படக்கூடியதான வெள்ளிய திருஷ்டி சிருஷ்டின்னு சொன்னேள். அதே மாதிரி அந்த சேம் ஆர்குமெண்ட் சர்ம விருத்திக்கு விஷயமா இருக்கக்கூடியதான பிரம்மம். ஏன்னா அதுக்கான பிரம்மம் இது வரைக்கும் தெரியலையே நமக்கு. பிரம்மன் சர்ம விருத்தி வந்த பிறகுதானே தெரிஞ்சது. சர்ம விருத்தினால உண்டாச்சு. சர்ம விருத்தினால உண்டாச்சுன்னா அதுவும் திருஷ்டி சிருஷ்டி தானே. ஆமா சார், ஓகே அப்படின்னு ஒத்துக்க முடியாது. ஏன்னா பிரம்மம் மித்தியாபூதம் ஆயிடும். என்ன பண்ண பொருள்? ஆத்யே பிரதமே சரமவிருத்தி விஷய பிரம்மணோபி திருஷ்டி சிருஷ்டியாபத்தி. இது ஒரு தோஷம். த்விதீயே சைத்தன்ய ரூபம்னு சொன்னா என்ன? அம்மர் சர்வதானி சிருஷ்டியாபத்து. சைத்தன்யம் எப்பொழுதுதானே இருக்க. சைத்தன்யம் பார்த்து ஒரு கொஞ்ச நாள் இருந்தது அப்புறம் போயிடுதுன்னு சொல்ல முடியுமா? சர்வதானி சிருஷ்டியாபத்து, எப்பொழுதும் திருஷ்டி ஆயிடும். அதுவும் இல்லையே. அப்படி திருஷ்டி இல்லையே நமக்கு. அதனால இல்லை. த்விதீயேபி இரண்டாவது பட்டம் என்ன? திருஷ்டி வியதிரிக்த சிருஷ்டி அபாவோவா. திருஷ்டி வியதிரிக்தமான சிருஷ்டி இல்லை. எப்ப பார்க்கிறீங்களோ அதுதான் சிருஷ்டியை தவிர அதை தவிர வேற ஆவது இல்லை அப்படின்னு சொன்னேன்னா சைத்திரேன சிருஷ்டா மயா திருஷ்டா இது வைலட்சண்யேன விவகார அனுபவத்தே. லோகத்துல நமக்கு இந்த விவகாரம் இருக்கு சார். அவர் பண்ணினார், நான் பார்த்துட்டு இருந்தேன், நான் பண்ணல. இப்ப எப்படி இருக்கணும்னா கண்ணால பார்த்தான் அதான் சிருஷ்டி. அவனவனுக்கு அவனும் பார்த்தான் அவனுக்கு. உங்க சொன்னா எனக்கு தெரியுமா? தெரிஞ்சா ரொம்ப போயிடும்னு. அப்ப விவகாரம் என்னன்னா இந்த சொப்னாதி பதார்த்தங்கள் மனசுல இருக்கக்கூடியதான இமோஷன்ஸ் இதெல்லாம் எப்படின்னா அது அவனுக்கு தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. அவனுக்கு பிரிவிலேஜ் ஆக்சஸ் இருக்கு அவனுக்கு மட்டும், மற்றவர்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள் தான் இருக்கு. இப்ப சைத்தன் சிருஷ்டி பண்ணினா நான் பார்த்தேன் விவகாரம் லோகத்துல இருக்கு. கிரியேஷன் நான் வெறுமனை பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லிடும் இல்லையா? இந்த விவகாரம் இல்லாம போயிடும். திருஷ்டி வத்திரிக்தமா சிருஷ்டி இல்லாத போனால் திருஷ்டியே சிருஷ்டி என்று சொல்விடையானால் ஒருவர் செய்தான் நான் பார்த்தேன் என்ற லோகத்தில் இருக்கக்கூடியதான விவகாரம் இல்லாது. திருஷ்டி வியதிரிக்கான திருஷ்டியாவா. திருஷ்டி திருஷ்டியை விட வேறானதாக உண்டான பொருள் இல்லை, திருஜ்யமான பொருள் இல்லை என்று சொல்வேளையானால் அதேதான் ஞாதோ கடா ந ஞானம் இது அனுபவ விரோதா. நமக்கு இந்த அனுபவம் இருக்கு. குடத்தை பார்த்தேன் சார், ஆனா குடத்தை பத்தி என்னன்னு தெரியல சார். குடத்தை பார்த்தேன், அது சீனே, பட் அதை பத்தி விஷயங்கள் நமக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா? அது இல்லாம போயிடும். சதுர்த்தா நான்காவது என்ன? திருஷ்டி சாமகிரி ஜன்யத்துவம்பா. திருஷ்டி சாமகிரி ஒரு பொருளை பார்க்கறதுக்கு என்ன சாமகிரி? மனசு இருக்கணும், கண்ணு இருக்கணும், மனசனுடைய விருத்தி இருக்கணும், பொருள்ல ரூபம் இருக்கணும், அதோட இல்லாம ஆலோகம் இருக்கணும். இவைகள் இருந்தாதான் ஒரு பொருள் காணப்படும் சொன்னேன். இவைகள்லாம் திருஷ்டி சாமகிரின்னு சொன்னேன். இந்த பார்க்கறதுக்கு வேண்டியதான சாமகிரி பொருள் இருக்கணும், பொருள்ல கலர் இருக்கணும், ரூபம் இருந்தாதான் கண்ணுக்கு. மாற்ற சமானாதிகரணம் உத்பூத ரூபத்துவம் தான் பிரயோஜனம். அதுல ரூபம் இல்லைன்னா கண்ணை பார்க்காது. அது பெருசாவும் இருக்கணும். ஒரு சின்ன முடியா இருந்து கெட்டியாக்கு எட்டி இருந்ததுதான் கண்ணுக்கு தெரியாது. அப்ப மாற்றம் இருக்கணும், ரூபம் இருக்கணும், ஆலோகம் இருக்கணும், வெளிச்சம் இருக்கணும், கண்ணு இருக்கணும், மனசு இருக்கணும், இவைகள்லாம் இருக்கணும். இப்படி இருந்தா தான் பார்க்க முடியும். இந்த சாமகிரியினாலேயே உண்டாகிறதோ அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா திருஷ்டி சாமகிரி ஜன்யத்துவம்பா அப்படின்னா ஏக சாமகிரி பிரசூதத்வேன கடாதேஹே திருஷ்டி அபின்னத்வேன அனந்தரோக்த தோஷா
அதனால ஏக சாமகிரி ஒரே சாமகிரியினால உண்டானதுனால எது திருஷ்டியும் திருஷ்டியும் கடாதேகே திருஷ்டி அபிநத்வேன கடாதிகளும் இந்த ஞானத்தோட வேறானதா இல்லாததுனால அனந்தரோக்த தோஷா. இதுக்கு முன்னால ஒரு தோஷம் சொன்னேன், என்னது? குடம் தெரியும் சார், ஆனா குடத்தை பத்தி எனக்கு தெரியாதுன்னா பார்த்தேன்னா அவ்வளவுதான் எனக்கு தெரியும், அதனுடைய ஞானம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற அனுபவம் லோகத்துல இருக்கு. அது இல்லாம போயிடும். ஏன்னா ஞானமும் கேயம் ஒன்னா போயிடுச்சுன்னா கேயம் தெரிஞ்சா ஞானமும் அறியப்பட்டதானே ஆகணும். அதுக்கப்புறம் திருஷ்டி சமான காலின திருஷ்டிடுவாங்க. இப்ப காலத்தை கொண்டு வந்தான். இப்ப என்ன ஆகும்? இது ஒரு என்ன சொல்றாங்க, சாப்தாதி ஞான சமகாலோத்பன்ன கட்டாதோ இது குடம்னு நீங்க சொன்னேன். நீங்க சொல்லிட்டே இருக்கிறதுக்காக பகவான் ஒரு குடத்தை பண்ணினான். திருஷ்டி சமான காலம் தானே, உங்களுக்கு ஞானம் வந்த காலத்துல குடமும் உண்டாச்சு. இப்ப இது திருஷ்டி திருஷ்டியா? நீங்க அயங்கடான்னு சொன்ன அவன் குடத்தை தயார் பண்ணினான். இது திருஷ்டி திருஷ்டி ஆகாது. அதனால அந்த லட்சமும் வராது. திருஷ்டி சமான சத்தாக திருஷ்டிடுவா. இது 6வது பட்சம். உபய சத்வேவி உபபத்தே, இதுவும் பர்மனன்ட் அதுவும் பர்மனன்ட் வச்சுக்கிறேன். சரியா போயிடுத. திருஷ்டி சமான சத்தாக்கம் தானே. ஞானமும் பர்மனன்ட், குடம் உலகமும் பர்மனன்ட். இப்ப உங்களுக்கு மித்யாத்வம் கிடைக்கல, பிரபஞ்சம் மித்யாத்வம் கிடைக்கணுங்கிறதுக்காக எவ்வளவுதான் பண்ணிட்டு இருக்கு. திருஷ்டி சமான சத்தாக திருஷ்டின்னு சொன்னா பிரபஞ்ச மித்யாத்வம் கிடைக்கலையே, அவ்வளவுதான். எனக்கு இஷ்டம் தான் இந்த சாதனம். கடைசியில சப்தமா 7வது கல்வங்க சதசத் விலட்சணத்துவம் அப்படிங்கிற சதசத் விலட்சணம் திருஷ்டி திருஷ்டி. ரைட், நன்னா இருக்கு சார், நீங்க சொல்றது நன்னா தான் இருக்கு. ஆனா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த சதசத் விலட்சணம்னு சொன்ன இது என்னது? இதான் மித்யாத்வம். மித்யாத்வம் இல்யூஷன் அப்படின்னு நீங்க சொல்ற இது எப்படி? இந்த உலகத்தை பொய்ன்னு சொல்லவா முதல்ல நம்ம என்ன சொல்றோம், இது சத்தம் இல்லை அசத்தம் இல்லை, அதனால இது அனிர்வச்சனீயம். இந்த உலகத்தை அனிர்வச்சனீயம்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? It doesn't fall into the category of either சத் or அசத். சத்தா இருக்குமே ஆனால் முக்காலத்திலையும் அழிவிடாது. அது பிரம்மம் ஒண்ணுதான். ஞாபகம், சத்துங்கிறது முக்காலத்திலையும் அழியாத பதார்த்தம். ஆகாசம் சார், அதுவும் அழிஞ்சு போயிடுறது பிரளய காலத்துல. ஏன்னா அதுக்கு பிறகு இருக்கு. ஆத்மன் ஆகாச சம்பூதா அப்படின்னு வேதம் சொல்றது. ஜாதஸ்தி துருவோ மிருத்யுன்னு இருக்கு. எது பிறந்ததோ அதுக்கு ஒரு நாள் அழிவு இருக்கணும். சோ ஆகாசத்துக்கும் அழிவு இருக்கு. சோ ஆகாசத்துக்கு அழிவு இருந்ததுன்னா அது சத்தாகாது. அது வியாவகாரிக சத்தா இருக்கலாமே தவிர பாரமார்த்திக சத்தாக இருக்க முடியாது. சோ உலகத்துல பிரம்மத்தை தவிர மீதி எல்லா பதார்த்தங்களும் அழிந்து கொண்டிருக்கு. ஆயால் என்ன சொல்ல போற? சத்து இல்லை, பிரம்மம் ஒண்ணுதான் சத்து. மீதி பதார்த்தங்கள் இன்னொன்னு அசத்துன்னு இன்னொன்னு கேட்டகரி ஒண்ணு வச்சிருக்கோம். அசத்துன்னு என்னென்ன? முக்காலத்திலையும் யாருக்கும் இருக்கு என்று அறியப்படப்படாது. சத்வேன பிரதீத்யர்ஹத்வம் இருக்கப்படாது. அது என்ன? மலடி மைந்தர், அதே போலயே குதிரை கொம்பு, முயல் கொம்பு முதலிய பதார்த்தங்கள். இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள் அறியப்படுகின்றது, ஆனால் இருக்கு என்று பார்க்கப்படாது. அது புத்திக்கு விஷயமான சப்த ஞானானுபாதி. சப்த ஞானத்தினால அதிகமா அப்படி ஒண்ணு. மலடின்னு ஒரு அம்மா, மைந்தன்னு ஒன்னா. மலடிக்கு குழந்தை பிறந்தா மலடி மைந்தன்னு சொல்லுவோம். இப்படின்னு என்னமோ சொல்றாரு இவர்னு தெரியறதே தவிர அவரை பார்த்திருக்கலாம். சத்துவேன்னு அது இருக்கிறதாக உங்களால பார்க்கலாம். அதான் அசத்துன்னு பேர். அசத்துங்கிற ஒரு பதார்த்தம் அது. ஆனால் இந்த உலகத்துல இருக்கிற குடம் முதலிய பதார்த்தங்கள்லாம் எப்படி சார் இருக்குன்னு எல்லாம் காணப்படுறது சார். ஆனா அப்பப்ப அழிஞ்சு போறது. இருக்கிற பொருள் எல்லாம் காணப்படுறதுனால, இருக்கிறதாக அறியப்படுறதுனால இது அசத்து இல்லை. அழிந்து போறதுனால் சத்து இல்லை. ஆகையால் உலகத்தை நான் சத்தென்று சொல்ல முடியலை, அசத்தென்று சொல்ல முடியலை. ஆகையால் இந்த உலகமானது எப்படி இருக்கு? சத் விலட்சணம். சத் விலட்சணமாகவும் இருக்கு, அசத் விலட்சணமாகவும் இருக்கு. தேர்ஃபோர் இதை நான் என்ன சொல்ல போறேன்? சத்வேனவா அசத்வேனவா நிர்வக்தும் அசத்தியம். சோ அனிர்வச்சனீயம். அனிர்வச்சனீயம்னு அது இன்டிஸ்கிரைபபிள்னு சொல்லப்படாது, அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணப்படாது. ஏன்னா யூ ஆர் டிஸ்கிரைபிங். இப்படி இல்லை அப்படி இல்லை சொல்லிட்டு இருக்கல. இன்டிஸ்கிரைபபிள்னா என்ன அர்த்தம்? சத்தென்றோ அசத்தென்றோ சொல்ல முடியாது. இந்த ரெண்டு பிராட் கேட்டகரியில சத்தும் அசத்தும், சத்தென்றும் அசத்தென்றும் சொல்ல முடியாததுனால அத அமித்யான்னு சொல்லும். அதனாலதான் ஆச்சாரியார் விவேக சூடாமணியில சொல்லும் பொழுது அந்த பொய்ங்கிற பதார்த்தத்துக்கு தன்னா யசன்னா விபயாத்மிகானோ,
भिन्नाप्यभिन्नाप्युभयात्मिकानो सांगाप्यसांगाप्युभयात्मिकानो महाद्भुता अनिर्वचनीय रूपा. அனிர்வச்சனீயம்னா இன்டிஸ்கிரைபபிள் இல்ல, சத்தென்றும் டிஸ்கிரைப் பண்ண முடியாது, அசத்துன்னு டிஸ்கிரைப் பண்ண முடியாது. சதசத் விலட்சணம், இது சமஸ்த பதம். சத்விலட்சணம் அசத் விலட்சணம் இதான் வித்தியாசம். திருஷ்டி சிருஷ்டின்னா சதசத் விலட்சணம் அப்படின்னு கேட்கறீரே, அப்ப நீங்க எதுக்காக திருஷ்டி சிருஷ்டின்னு இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கு? மித்யா, உலகம் மித்யா என்று ப்ரூவ் பண்றதுக்காக. அதுவே சதசுன்னு ஒத்துந்ததுன்னா அப்புறம் என்ன இருக்கு? இதுக்காக வேற ப்ரூவ் வேண்டாம். எதை ப்ரூவ் பண்ணணுமோ அதை அசியம் பண்ணிட்டா என்ன அர்த்தம்? திருஷ்டி சிருஷ்டியா இருக்கிறதுனால பிரபஞ்சம் மித்யான்னு சொல்லிட்டு இருக்கு. திருஷ்டி சிருஷ்டின்னா என்ன? சதசத் விலட்சணம். இந்த சதசத் விலட்சணங்கள்லாம் முன்னாடியே தெரிஞ்சு போயிட்டு அப்ப விவகாரம் என்ன? இந்த டெபரேஷன் சரியா வர. அதான் சொல்றேன். நாபி அஷ்டமஹா நாபி சப்தமஹா அத்தைவ மித்யாஸ்வரூபத்வேன, இதுவே மித்யாஸ்வரூபமா இருக்கிறதுனால தற்சாதனாயைவ, அதை சாதிக்கிறதுக்காகவே ததுபன்யாச அனுபவத்தை, அதை ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்கு அதையே சொன்னா சரியா வராது. அதனால சரி, எட்டாவது எடுத்துக்கிறா. நாபி அஷ்டமஹா திரிவித சத்வ பகிர்பூதத்வே சதி அசத்விலட்சணத்துவம் வா. அப்படி மூணு விதமான சத்துக்கு அப்பாற்பட்டதாக இருந்தும் அசத் விலட்சணமாக இருந்து கொண்டு ஞாபகம் வச்சுக்கணும். அசத் விலட்சணமா இருக்கிற பொருள், அசத்தை விட வேறான பொருள் என்ன இருக்கு உலகம் முழுக்க? ஏன்னா அசத்தை விட வேறான பொருள்கள் ஒண்ணு சத்து பிரம்மம், இன்னொன்னு அசத்து இது மரடி மைந்தன், இது போல பதார்த்தங்கள். மீதி உலகங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு கேட்டகரி, இதான் மூணு கேட்டகரி நீங்க வச்சுட்டு. இதுல இந்த அசத் விலட்சணமா இருக்கக்கூடியதான பொருள்கள்ல பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, அது பாரமார்த்திகம். லோகம் எல்லாம் வியாபகாரிகம். இதுல இருக்கக்கூடியதான சுத்தி ரகிதாதிகள்லாம் பிராதிபாசிகம். இதுதானே? அசத் விலட்சணமான பொருள் அது என்ன இருக்குன்னா, ஒண்ணு பிரம்மம், இன்னொன்னு உலகத்தில் இருக்கக்கூடியதான வியாபகாரிகமான பொருள்கள், மூணாவது பிராதிபாசிகமான பொருள்கள், சுத்தி ரகிதம், ஸ்வப்னம், இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள். இவைகள் எல்லாமே அசத்தை விட வேறானது. திரிவித சத்வ பகிர்பூதத்வே சதி அசத் விலட்சணத்துவம் வா அப்படின்னு அவன் கேட்டிருக்கான். ரைட், இது இருக்க முடியுமான்னு அசத் விலட்சணம்னு ஒத்துக்கிறேன், ஆனா திரிவித சத்வ பகிர்பூதத்வேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா திருஷ்டி சிருஷ்டியான பதார்த்தங்கள் எல்லாம் பிராதிபாசிகம், கண்ணுக்கு தெரியாது. திருஷ்டி சமயத்துல சிருஷ்டின்னு கண்ணுக்கு தெரிகிற சமயத்துல சிருஷ்டி ஆகுதுன்னு சொல்லிட்டு கிளவியா. அப்ப அந்த பதார்த்தங்கள்லாம் என்ன? பிராதிபாசிகமான பதார்த்தங்கள். ஆகையால் அதை நீங்க ஒத்துக்கொள்ள முடியாது. அதான் சொல்ற திரிவித சத்வ மத்தியே பிராதிபாசிக சத்வஸ்யாபி அந்தர்பாவேன, பிராதிபாசிக தத்துவமும் மாட்டிட்டு இருக்கு. அந்தர்பாவேன திருஷ்டி சிருஷ்டி பற்றே தத்வதி ஜெகதி தத் பகிர்பாவ அனுபவத்தே, பிராதிபாசிகமா இருக்கக்கூடியதான ஜெகத் ஞாபகம். திருஷ்டி சிருஷ்டி பட்சத்துல ஜெகத்தெல்லாம் பிராதிபாசிகம். அதுக்காகத்தான் நான் சொன்னேன், இந்த திருஷ்டி சிருஷ்டி பட்சம்ங்கிறது உத்தமாதிகாரி விஷயம். உத்தமாதிகாரி உலகமெல்லாம் பிராதிபாசிகம்னு நினைக்கிறோம். அவனுக்கு அப்படிப்பட்டதான ஞானம் வந்திருக்கு. நமக்கெல்லாம் எப்படி ஞானம் இருக்குன்னா, உலகமெல்லாம் சத்தியம்னு ஞானம். இந்த எக்ஸ்ட்ரீம் நமக்கு உலகம் எல்லாம் பார்க்கறதுனால சத்தியம்ங்கிறோம். வேதாந்தத்தை கேட்டு 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 எப்படி ஞாபகம் வருதுன்னா, உலகம் இருக்கு சார், ஆனா பர்மனன்ட் இல்ல. இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ். முதல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? உலகம் எல்லாம் பர்மனன்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பிரம்மமானது யார் கண்டா? வேதாந்த வாசிக்கிறதுக்கு முன்னால இது பிரம்மம் இது சொல்றா சார், இருக்கட்டும். அப்படி உலகம்னா இது ரியல் அப்படிங்கிற நினைப்படுது. வேதாந்தத்தை கேட்டு கேட்டு பிரம்மம் ஒண்ணுதான் பாரமார்த்திகம், உலகம் காணப்படுகிறது, ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும். பாரமார்த்திகத்துவம் அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம், இது பாரமார்த்திகம் இல்லை. சொல்லிட்டு இருந்த அவ சொல்ற மாதிரி சொல்ற மாதிரி பாரமார்த்திகத்துவம் அத்தியந்தாபாவ பிரதியோகித்தம், இது பாரமார்த்திகம் இல்லை. இது பர்மனன்ட் இல்ல, ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும். எப்ப சார் அழியும்? ஞானம் வந்தா அழிஞ்சு. ஞானம் எப்ப வரும்? நீங்க அதுக்காக சம்மூர்த்தி பண்ணினா இன்னைக்கு வரலாம். பகு நாம் ஜென்ம நாமந்தே ஞானம் அன்மாம் பிரபத்யதே இப்படி சொல்லிட்டு இருக்கான். இது செகண்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? பிரம்மம் தெரியாது, இருக்கோ இல்லையோ, உலகம் நிச்சயம் பர்மனன்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருந்து வேதாந்தங்களுடைய சிரவணம் பண்றதுனால நமக்கு பிரம்மங்கிறது ஒண்ணு பர்மனண்டா இருக்கு. பார்க்கக்கூடிய உலகம் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும். செகண்ட் ஸ்டேஜ்.
ஆனா இந்த ஸ்டேஜ்ல இருந்து இன்னும் வேதாந்த வாசனை ஏற ஏற திரும்ப கேட்கறது மட்டும் போராது. மனனம் நிதித்தியாசனம் பண்ணணும், பகவத் பக்தி பண்ணணும், அதற்கு பிறகு இவனுக்கு அந்த சம்ஸ்காரம் வரணும். ஈஸ்வரானுகிரகத்தினால வைராக்கியம் ஜாஸ்தி ஆன பிறகு இவ்வுலகம் எல்லாம் காணப்படுகிறதே தவிர ஒண்ணுமே கிடையாது சார், அது சினிமா பாக்குறா போல அப்படின்னு ஞானம் வரும். எப்படின்னா அகப்பட்டுகின்றது, ஆனா அகப்படும் சமயத்திலையும் அது இல்ல, வெறும் தோற்றம் தான், சம்ஸ்காரத்தினால ஒரு தோற்றம் வருதுங்கிற ஞானம் அவனுக்கு வரும். நீங்க ஐபிஎல் மேட்சஸ் பாக்குற, இங்க இப்ப டிவி நடக்கிறது இங்கேயும் நடந்துட்டு இருக்கு, ஆனா அந்த பொம்மை தானே இங்க வருது. அதே மாதிரி இந்த உலகங்கள் எல்லாம் நமக்கு மாயினால காணப்படுறது, நாட் ரியல். பார்க்கும் பொழுதே அங்கு அது இல்லை எனக்கூடியதான ஒரு ஞானம் வரணும். அந்த ஞானம் வந்தவனுக்கு தான் திருஷ்டி திருஷ்டி வரும். தான் எப்பொழுது பார்க்கிறானோ அப்பொழுது காணப்படுகிறதே மற்ற சமயத்தில் இல்லை எனக்கூடியதான நிச்சயம் வரணும். அதுதான் திருஷ்டி சிருஷ்டிங்கிறது. அது யாருக்கு? உத்தமாதிகாரிக்கு. அவன் என்ன நினைக்கிறான்? பார்க்கும் பொழுது காணும் பொழுது இருக்கே தவிர மற்ற சமயத்தில் இல்லை. காணும் பொழுது மட்டும் இருக்கே, மற்ற சமயத்தில் இல்லைன்னா அதுக்கு என்ன சொல்லப்படுற? பிராதிபாசிக்கம். உலகத்தை பிராதிபாசிக்கம்னு சொல்றவன் திருஷ்டி திருஷ்டிவாதி. அது ஞாபகம். இதுதான் உத்தமாதிகாரி விஷயம்னு சொல்றேன். அதான் அதனால திருஷ்டி சிருஷ்டி பட்சே தத்வதி ஜெகதி தற்பயிர்பாவ அனுபவத்தே. பிராதிபாசிகமான ஜெகத்துக்கு பிராதிபாசிகம் இல்லை என்று சொல்ல முடியாது. அப்புறம் அஜ்ஞாத சத்வாபாவோவா துச்சதாதாரண்யா. அஜ்ஞாத சத்துவம் துச்சத்துவம் இல்ல, அது சத்துவமே இல்லையே. அஜ்ஞாத சத்துவம் இப்படி வரும் இல்ல. நாபி கதமஹா ஞாதைக தத்துவம் வா அப்படின்னு கேட்டேன்ல. சுகாதோ சித்த சாதனாத். சுகாதிகளும் ஞாதைக தத்துவமா தான் இருக்கு. ஞாதைக தத்துவம்னா when it is available you know, when you do not know it is not exist, it doesn't exist. அதான் அது என்ன, நம்ம இமோஷன்ஸ் எல்லாம் சுகமோ துக்கமோ வயதவலி தலைவலி எல்லாம் எப்பொழுது நீங்க அறிகிறீர்களோ அப்பொழுதுதான் இருக்கு. அதனாலதான் ரொம்ப தலைவலி ஜாஸ்தியா இருக்குன்னு ஒரு மாத்திரை போட்டு தூங்கிட்டோம். தூங்கினா மறந்து தலைவலி இல்லையா? தலைவலி உங்களுக்கு தெரியல, அது மட்டும் போய் விவகாரம் என்னன்னா, எப்பொழுது நீங்க பார்க்கிறீர்களோ அனுபவிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் அது இருக்கு. எப்பொழுது நீங்க அனுபவிக்கலையோ அப்பொழுது இல்ல. அதுபோல பதார்த்தங்கள் தான் ஞாபக தத்துவம். சுகம் துக்கம் வெக்கம் பயம் தைரியம் இப்படிப்பட்டதான எல்லா பதார்த்தங்களும் அதுக்கெல்லாம் ஞாபக தத்துவம்னு பேர். எப்பொழுது அறியப்படுகிறதோ அப்பொழுதே இருக்கின்றன. நீங்க திருஷ்டி சிருஷ்டியை சொல்ற ஞாபக தத்துவ பதார்த்தங்கள்லாம் திருஷ்டி திருஷ்டின்னு ஆயிடுது. பதில சுகம் துக்கங்கள்லாம் திருஷ்டி திருஷ்டின்னு ஆயிடுது. அதனால அது சரியில்லை. நகமஹா சுகாதவு சித்த சாதனா தத்துவ அந்நியத்திர அர்த்தாந்தராச்சா இது சேர். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா 10 விதமான ஒரு விகல்பம் பண்ணி 10 விகல்பத்திலையும் தோஷம் சொல்லிட்டேன். சோ நீங்க திருஷ்டி திருஷ்டிய வேற விதமா உங்களால சொல்ல முடியாது. இப்படி 10 விதத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லலாம். இந்த 10 விதமா எதை சொன்னாலும் தோஷம் வருது. ஆகையால் திருஷ்டி திருஷ்டிங்கிறது உங்களால சொல்லவே முடியாது அப்படின்னு முடிச்சான். இது நான் தோஷ பிரயுக்தத்துவ நிபந்தனஸ்ய ஞாதைக சத்வஸ்ய தோஷ பிரயுக்த நிபந்தனஸ்ய அஜ்ஞாத சத்வாபாவஸ்ய வா பிரதிபன்னோபாதி திருஷ்டிஜன்ய ஞாதைக தத்துவஸ்ய வா திரஷ்டாந்தர அவேத்யத்வே சதி ஞாதைக தத்துவஸ்ய வா விவக்ஷிதத்வாத். திருஷ்டி திருஷ்டினா என்னன்னா ஞாதைக தத்துவாந்தம். எப்பொழுது காணப்படுகிறதோ அப்பொழுது இருக்கு, எப்பொழுது இருக்கோ அப்பொழுதுதான் காணப்படுகிறது அப்படின்னு. இதுதான் இல்லைன்னா அஜ்ஞாத தத்துவாபாவம். அது இல்லாத சமயத்தில் நமக்கு அது தெரியாத சமயத்தில் அது இல்லை. இந்த ரெண்டுல ஏதாவது வச்சிடணும். ஆனா அது சுகத்துல அதிவியாப்தி வருது தத்பின்னத்துவம் விசேஷியதான் அவ்வளவுதான் வச்சிடணும். என்ன தோஷ பிரயுக்த நிபந்தனத்துவஸ்ய எப்ப தோஷத்தினால காணப்பட்டதான ஞாபக தத்துவம் அது ஒரு தோஷம் இருக்கணும். அதே போல தோஷ பிரயுக்த நிபந்தனமான அஜ்ஞாத தத்துவம் அதை ரெண்டு வச்சுக்கோ. பிரதிபன்னோபாதி திருஷ்டிஜன்ய ஞாபக தத்துவம். பிரதிபன்னோபாதி முன்னால எது காணப்படுகிறதோ அதை பார்த்ததுனால ஏற்பட்ட ஞாபக தத்துவம் அப்படின்னு சொல்லிருக்கோம். இல்ல திரஷ்டந்தர அவேத்யத்வே சதி ஞாபக தத்துவம். மற்றவனுக்கு தெரியாமல் இருக்கிற ஞாபக தத்துவம். ஏன்னா எனக்கு சுகம் வருதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி இதை சொல்லலாம். சுகாத்தியம் தே சித்த சாதனம் தத்வத அந்நியத்திர அர்த்தாந்தரோவா. சரி, இது வரைக்கும் ஆயிடுச்சு.
நம்ம பதில் சொல்லிட்டோம். இதுக்கு மேல சில கேள்வி கேட்கிறான் பரதவர். நவ ஜீவ ஈசோ விசுத்தாசித் ததா ஜீவேதயோர்பிதா அவித்யா தர்ஷிதோர் யோகா ஷடஸ்மாதமநாதயா இது பிராச்சாம் வச்சனேன பௌத்தம் பிரதி பிரத்யபிஜானாதினா விஸ்வஸ்ய ஸ்தாயித்வ பிரதிபாதகேன ச சூத்திரபாஷ்ய விவரணாதி கிரந்தேன ச விரோதா. இப்ப என்ன சொல்ற, இந்த சூத்திரபாஷ்யத்துல மற்ற இடங்கள்லயும் ஒரு 6 பதார்த்தங்களை நம்ம அனாதியா ஒத்துன்றோம். ஞாபகம் 6 பதார்த்தங்கள் அனாதி அத்வைத மதத்துல. அனாதி என்ன பிகினிங் லெஸ்ன்னு அர்த்தம். இது பிகினிங் லெஸ்ன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆதி இல்லாதது அனாதியா, ஆதி தெரியாத அனாதியா? இது டேட் ஆஃப் பர்த் தெரியாது சார், அதனால அனாதிட்டோம். சில பதார்த்தங்களுக்கு அது டேட் ஆஃப் பர்த் தெரியல, அனாதிட்டோம். இதுல என்ன 6 பதார்த்தங்கள் நமக்கு தெரியும். எது முதல்ல பார்ப்போம். முக்கியமாக அனாதிங்கிறது பிரம்மம் ஒண்ணுதான். பிரம்மத்தை ஒண்ணுதான் அனாதின்னு சொல்லணும். ஆனா இந்த மாயை இருக்கு பார்த்தீங்களா, அவித்யா மாயா, இது எப்ப பிறந்ததுன்னு தெரியல, வெகு நாட்களாக இருக்கு. உங்களால மைண்டெல்லாம் காம்ப்ரஹெண்ட் பண்ண முடியல எப்ப பிறந்து இருக்கணும்னு. ஆகையால் அனாதிட்டோம். எப்பொழுது இந்த மாயை உண்டாச்சோ அந்த மாயையில பிரதிபலிதமான சைத்தன்யம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஈஸ்வரன் பேர். ஈஸ்வரனுக்கும் டேட் ஆஃப் பர்த் சொல்ல முடியல. ஏன்னா மாயா எப்ப உண்டாச்சுன்னு தெரியல, மாயா பிரதிபலித சைத்தன்யம் தானே ஈஸ்வரன் ஆயிட்ட. அந்த மாயனுடைய காரியம் இருக்கு, மாயனுடைய ப்ராடக்ட், அதான் அந்தக்கரணம். அதுவும் எப்ப உண்டாச்சுன்னு தெரியல. அந்த அந்தக்கரணத்துல பிரதிபலிதமான சைத்தன்யத்துக்கு ஜீவன் பேர். பெரிய கண்ணாடி, சின்ன கண்ணாடி. கண்ணாடியில நீங்க பார்த்தீங்கன்னா அதுல ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. அதே போல அந்த ரிஃப்ளெக்ஷன் ஒண்ணுக்கு ஜீவன் பேரு, இன்னொன்னுக்கு மாயானது. விவகாரம் என்ன, அந்தக்கரணாவச்சன சைத்தன்யம் ஜீவன், மாயாவச்சன சைத்தன்யம் ஜீவன், மாயா பிரதிபலித சைத்தன்யம் ஜீவ ஈஸ்வரன். ஜீவ ஈசோ விசுத்தாசித். இந்த விசுத்தாசித்துங்கிறத நிச்சயமாக ஒரு அனாதி. ஜீவ ஈசோ விசுத்தாசித் ததா ஜீவேஷயோர்பிதா. எப்பொழுது ஜீவன் உண்டானோ அப்பொழுது அவன் என்ன பண்றான், நான் வேற ஈஸ்வரன் வேற. ஞானம் வந்துருக்கோம் இல்லையா? இந்த மாயையானது என்ன பண்ணிட்டு, ஈஸ்வரன் உண்டு பண்ணிட்டு, தன்னுடைய அந்தக்கரணத்தை உண்டு பண்ணி ஜீவனை உண்டு பண்ணிட்டு, ஜீவன் வேற ஈஸ்வரன் வேறங்கிற ஞானத்தை உண்டு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவித்யா, இந்த மாய அவித்யா ஒண்ணுதான். தர்ஷிதோர் யோகா, என்னைக்கு இந்த மாய அவித்யா அந்த சைத்தன்யத்தோட சம்பந்தப்பட்டதுன்னு தெரியல சார். தான் ரொம்ப நாளா மாயா அவித்யா அந்த சைத்தன்யத்தோட. இப்ப என்னாச்சு, 6 பொருள் நான் கொடுத்துருக்கேன். ஜீவன் ஒண்ணு, ஈஸ்வரன் ஒண்ணு, அதுக்கப்புறம் விசுத்தாசித்து 3, ஜீவேஷ பேத ஞானம்ங்கிறது 4, அவித்யா 5, அவித்யா சித் சம்பந்தம் 6. இந்த 6 பொருள் வேதாந்தி மெத்தட்ல அனாதி. அதுல நிஜமான அனாதி பிரம்மம் ஒண்ணுதான். மீதி 5 பதார்த்தங்கள் அவித்யா காரியம், அவித்யா பிரயுக்தம்னு சொல்றது, அவித்யினால ஏற்பட்டது. இந்த 6 பதார்த்தங்கள் நீங்க அனாதின்னு பிராச்சாம் வச்சனைனா பௌத்தம் பிரதி பிரத்யபிஜானாதினா விஸ்வஸ்த ஸ்தாயித்வ பிரதிபாதகேனச்ச. இந்த பௌத்தனோட நம்ம பேசும் பொழுது அவன் என்ன பண்ணினா, ஒவ்வொரு பொருளும் 1 செகண்ட் தான் சார் இருக்குன்ட்டான். கணிக்க விஞ்ஞானவன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செகண்ட் தான் வந்துச்சு. அடுத்த செகண்ட்ல அந்த பொருள் இல்லை. என்ன எப்படின்னா, இந்த குத்துவளை ஏற்றி வச்சோம்னா அந்த பிளேம் வருதோ இல்லையா, அந்த பிளேம் பர்மனண்டா ஒரே பிளேம் தானே முதல்ல இருந்து கடைசி வரைக்கும், இல்ல ஒவ்வொரு செகண்டுக்கு வெவ்வேறையான. இப்ப வெவ்வேறுங்கிறான். ஏன் தெரியுமா, நான் அந்த கரண்ட்ல வச்சிருக்க ஒண்ணு வச்சிருக்கான், அதை விட பிளேம் போன பார்த்து பார்த்து பழகிட்டான். வசதியாக பழைய நாள் ஒரே பிளேம் தான் சார் இருக்கும். அது ஒரு பிளேம் இல்ல, ஒவ்வொரு செகண்டும் மாறிட்டு இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா அது ஒரே பிளேமா இருக்குமே, ஆனால் என்ன ஆகப்படாது சார். கொஞ்ச நேரம் ஆனா என்ன போயிட்டு இருக்கோம் இல்லையா, அவ என்ன போறதுன்னு அங்க ஆக்ஷன் இருக்கு. அந்த ஆக்ஷன் ஆனது எப்படி எனர்ஜி மாறிட்டே இருக்கும் இல்லையா. இந்த பொருளானது அது கரண்டா பிளேமா போய் ஹீட் எனர்ஜியா மாறிபடுது, லைட் எனர்ஜியா மாறிபடுது. ஸோ ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு பிளேம் வெவ்வேறா போயிட்டே இருக்கு. அது மாதிரி எல்லா பொருளுமே அந்த தீப கலிக்கு எப்படி ஒரு செகண்ட் தான் இருக்கும், அடுத்த செகண்ட் தான் போறதோ, அதே போல டேபிள் சேர் மைக்கு எல்லாம் ஒரு செகண்ட் தாங்க. 1 மணி நேரம் நான் இதை பார்த்துட்டு இருக்கேன் சார், யாரும் இல்லைன்னா தான் போகும்பொழுது இதே மாதிரியே ஒரு பொருளை உண்டு பண்ணிட்டு போறது சார். இது
ஒவ்வொரு இதனுடைய லைஃப் ஒரு செகண்ட் தான். ஆனா அது என்ன பண்றதுன்னு, தான் பிறக்கிறது தன் மாதிரி ஒரு பொருளை உண்டு பண்ணிட்டு தான் போறது. இந்த பொருள் தான் பிறக்கிறது தன் மாதிரி ஒரு பொருளை உண்டு பண்ணி போயிட்டு இருக்கு. உலகம் எல்லாம் எல்லா பொருளும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சனிக்கமாகத்தான் இருக்கு. ஆனாலும் அது பர்மனண்டா இருக்கவரை காரியப்படுகிறது. அதுக்கு நம்ம கண்டனம் பண்ணும் பொழுது வைத்தியமே அப்படி சொல்லாத. ஏன்னா அதுவே இதுன்னு நமக்கு ஒரு பிரத்யபிக்கம் வருது. அதுவே இதுன்னு எப்ப ஒரு பிரத்யபிக்கம் வருதோ அப்ப அந்த பிரத்யபிக்கனால ஸ்தாயித்வம் இது இருக்கு, வெகு நாள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு செகண்டும் போறதா இருந்தால் அதுவே இது எனக்கு ஒரு இதான எண்ணம் நமக்கு வராது. நம்ம அனுபவம் அப்படி வரதுனால அப்படி இல்லை அப்படின்னு நீங்க கண்டனம் பண்ணிருக்கீங்க. பௌத்தம் பிரதி பிரத்யபிஜானாதினா விஸ்வஸ்ய ஸ்தாயித்வ பிரதிபாதகேன. இங்க நீங்க என்ன சொல்றேன், திருஷ்டி சிருஷ்டி, அதனால பிரபஞ்சம் மித்யா பௌத்தம், அழகா என்னோட பேசுறேள். அந்த இடத்துல என்ன பண்ணேள், எதோட பௌத்தனோட பேசும் பொழுது உலகம் பர்மனன்ட்னு ப்ரூவ் பண்ணிருக்கு சார். நீங்க நான் படிக்கலன்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போறேன், சூத்திர பாஷ்யத்துல நீங்க பௌத்தனை பத்தி பௌத்தனோட சண்டை போடும் பொழுது உலகமானது பர்மனன்ட் ஸ்தாயின்னு வேற அங்க சொல்லியிருக்கு. இங்க என்னிடத்துல பேசும் பொழுது உலகமானது மித்யா பௌத்தம்னு என்கிட்ட பேசுறேன். என்ன சார் எப்படி பண்றீங்க? சீதா தேவிய ராமன் அழைச்சுன்னு போகணும்னு சீதா தேவி ராமனோட வரேன், காட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டான். ஆனா ராமன் என்ன பண்ணாரு தெரியுமா, நீ வர வேண்டான்னு சொல்றப்ப என்ன பண்ணா, சரின்னு இருக்கா சீதா தேவி. எப்பவுமே ஸ்திரீகள்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன பண்ணினாங்க, முன்னால அம்மா கிட்ட போய் பர்மனண்டா அது நமஸ்காரம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனேன் கௌசல்யிட்ட. கௌசல்யிட்ட என் வாழ்க்கையில முதல்ல இருந்து துன்பமாகத்தான் இருக்கு. என் ராமன் எண்ணி பிறந்தானோ பிறந்தவன் அவனுக்கு பட்டாபிஷேகம் ஆன பிறகு நான் சௌக்கியமா இருக்கேன்னு நினைச்சேன். இப்ப பட்டாபிஷேகமா இல்லேன்னு ஆயிடுது. ஆகையால் விவகாரம் என்ன, என் மேல என் துன்பத்துக்கு வழியே கிடையாது. நான் எங்க இருந்து ராஜ்ய சௌக்கியங்கள்லாம் எனக்கு வேண்டாம். ராமன் எங்க இருந்தாலும் அங்கதான் எனக்கு சுத்தம், நான் உன்னோட வந்துடுறேன். நல்லா தான் இருக்கு, அந்த மாதிரி ஆசட் நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன ஆச்சுன்னா ராமன் சொல்ற அப்படி பண்ணப்படாதுமா, பர்த்தா நாம பரம் சேய நாரியா நாரிட்டு அப்படின்னு ஸ்திரீகள் இருக்கு. ஆட்டுக்காரர் இருக்கிற இடத்துல இருக்கிறதா க்ஷேமம், அதான் தர்மம், அதான் நியாயம். என்னதான் இருந்தாலும் சுகமோ துக்கமோ அவரோட இருக்கணும் அப்படின்னு தர்மத்தை சொன்னார். இத சீதாதேவி ஞாபகம் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிட்டு இருக்கா. அடுத்ததாக என்ன சொன்னார், சீதாதேவிட்ட அம்மா நீ வர வேண்டாம், மாமனார் மாமியாருக்கு சேவை பண்றதுதான் ரைட்டு, ஐயா நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன்னு. இப்ப என்ன சொன்னீங்க உங்க அம்மா கிட்ட அப்படி யார் ஆட்டுக்காரர் எங்க இருக்காரோ அதான் பண்ணணும்னு சொன்னீங்களோ இல்லையோ, நான் அதான் சொல்றேன் எங்க ஆட்டுக்காரர் எங்க இருக்காரோ அதான் ரைட் அப்படின்னு. ஒன்னும் பண்ண முடியல, கிளம்பிட்டாரு. ஸ்ரீராம் அசிக்ஷிதப்பட்டதும் ஒரு ட்ரைனிங் இல்லாமலே தெனோ மெனி திங்ஸ் சொல்லிட்டாரு காளிதாசன் சொன்னா. அதனால விவகாரம் கிளம்பிட்டார். அதே விதமாக நீர் அவனோட பேசினது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிருக்கீங்களா? பௌத்த நடத்துல போய் உலகம் பிரத்யபிக்கம் இருக்கிறதுனால தாயின்னு பேசின தாங்கள் இப்ப திருஷ்டி சிருஷ்டி வாரத்துல நிச்சாத்துவம்னு பேசுறதுல என்னமா சரியா வரும் அப்படித்தானே. பௌத்தம் பிரதி பிரத்யபிஜானாதினா விஸ்வஸ்ய ஸ்தாயித்வ பிரதிபாதகேன சூத்திர பாஷ்ய விவரணாதி கிரந்தேனா. இவையெல்லாம் சூத்திர பாஷ்யத்துல அந்த 2ஆம் அத்தியாயம் முதல் பாதத்துல இதர மத கண்டனங்கள்ல 2ஆம் பாதத்துல இருக்கு. விவரணாதி கிரந்தேன விரோதா இது சேத்தனா. அப்படி இல்லப்பா, அனாத்யதிரிக்த சிருஷ்டி விஷயேவ திருஷ்டி சிருஷ்டி ஸ்வீகாரா. ஞாபகம், திருஷ்டி சிருஷ்டி வாதங்கிறது எங்க சார் அப்ளை ஆகுது? அனாதி பதார்த்தங்களை தவிர மற்ற பதார்த்தங்களில். இந்த 6 பதார்த்தங்களுக்கு திருஷ்டி சிருஷ்டி வராது. உலகம் முழுக்க பொய்ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா எதற்கு பொய்ன்னு சொல்றோம்? அனாதியான பதார்த்தத்தை தவிர மற்ற பதார்த்தங்களை. இந்த திருஷ்டி சிருஷ்டிவாதத்தை நம்ம ப்ரூவ் பண்றது நம்ம டார்கெட் என்ன? முழு பிரபஞ்சத்தை விமதம் மித்யா திருஷ்டித்வாதங்கிற மாதிரி இல்ல. இங்க விமதம் மித்யா திருஷ்டித்வாதங்கிற அனுமானத்துல எந்த அனுமானத்தினால ப்ரூவ் பண்றோமோ அந்த அனுமானமே பொய்ன்னு அதுவே ப்ரூவ் பண்றது. அது வரைக்கும் வச்சுக்கணும். எந்த அனுமானத்தினால பிரபஞ்சத்தை பொய்ன்னு சொல்றோமோ அந்த அனுமானமும் பிரபஞ்சத்துக்குள்ளேயே இருக்கிறதுனால அந்த அனுமானமும் பொய்ன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அது மாதிரி பிராட் சென்ஸ்ல இல்லை திருஷ்டி திருஷ்டிவாதம். இந்த அனாதி 6 பதார்த்தங்களை நீக்கி விட்டு மற்ற பதார்த்தங்களுக்கு தான் வித்தியாசத்தை சொல்றது. அல்ல, அனாதி அதிரிக்த சிருஷ்டி விஷயவ திருஷ்டி திருஷ்டி ஸ்வீகாரா.
காரணாத்மனா ஸ்தாயித்வ ஸ்வீகாராச்சா, காரணாத்மனா ஸ்தாயியா இருக்கு. இந்த பதார்த்தங்கள்லாம் இருப்பாருங்க. தத்வாச்ச அவரஸ்யா. நம்ம மதத்துல அழிவுன்னு என்னதுன்னு முதல்ல பார்க்கணும். உலகம் எல்லாம் அழிஞ்சு போறதுன்னா என்ன அர்த்தம்? உலகங்கள் பரமாத்மாக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். சம்ஸ்காராத்மனா திஷ்டதி, அதான் நாசம்ங்கிற பதார்த்தம். நாசம்ங்கிற பொருளுக்கு என்ன அர்த்தம்னா ஒண்ணுமே இல்லாம போயிடுதுன்னு அர்த்தம் இல்ல, அது காரண ரூபமாக இருக்குன்னு அர்த்தம். அதே போல இதை மேல போய் சொல்ல போறோம். விவகாரம் என்னன்னா, இந்த சில இந்த மதத்தினுடைய சீக்கிரட்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம். உலகங்கள்லாம் அழிஞ்சு போயிடுதுன்னா என்ன அர்த்தம்? பரமாத்மாக்குள்ள இருக்கு, பரமாத்மாவாக இருக்கு. ஆத்துல நிறைய ஆபரணங்கள் இருக்கு, இதெல்லாம் தங்கமா மாத்தேன்னா ஆபரணங்கள்லாம் போச்சுங்கிறான். வலை என்ன, வலை போயிடுச்சு சார்ங்கிறான். வலை போயிடுச்சுன்னா எங்கே போச்சு? வலையானது தங்கமா ஆக்கி வச்சிருக்கேன் நீங்க. ஸோ தங்கமாக ஆச்சு வலை, அதனால வலை போச்சுங்கிறத செயின் எல்லாம் போச்சுன்னா என்ன திருடன் போயிட்டா அர்த்தமா? இல்ல, அது தங்கமாக ஆக்கியிருக்கு, காரணஸ்வரூபமாக இருக்கு. காரியங்கள் எல்லாம் தான் அழியும் பொழுது காரணமாக ஆகிவிடும். டோட்டல் அன்னிகிலேஷன்ங்கிறது கிடையவே கிடையாது. அப்ப விவகாரம் என்ன? பிரபஞ்சம் எல்லாம் பிரம்மமாக இருக்கு. அந்த பிரம்மத்தினிடத்திலிருந்து பிரபஞ்சம் அஜானத்தினால வெளியில வந்தது. சோ தத்வேதம் தர்ஹி அவ்யாக்கிருதம் ஆசீத். ஸ்ருதி என்ன சொல்றதுன்னு கவனிக்கலாம். மற்ற மதத்தாலெல்லாம் யுக்தியை வச்சு பேசிட்டு இருக்கா. நீங்க அப்படி யுக்தியை மட்டும் பயன்படாது. ஸ்ருதியில சொன்ன யுக்தி நீங்க பேசலாம், ஆனா ஸ்ருதி என்ன சொல்றதுன்னு பார்க்கணும். தத்வேதம் தருகி அவ்யாக்கிருதம் ஆசீத். இதம் இவ்வுலகங்கள் எல்லாம் தருகி அப்பொழுது பிரபஞ்ச சிருஷ்டிக்கு முன்னால அவ்யாக்கிருதம் ஆசீத், அவ்யாக்கிருத நிலையில இருந்தது, பிரிக்கப்படாததான நிலையில இருந்தது. இப்பொழுது என்னாச்சு? தத்வேதம் தர்ஹி அவ்யாக்கிருதமாசீத் தன் நாமரூபாபியாமேவ வியாக்கிரியதா. தது அந்த அவ்யாக்கிருதமாக இருந்ததான அந்த ஸ்வரூபம் நாமரூபாபியாம், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஷேப், ஒரு பெயர். இது சிட்டுபலகா, இது இப்படி இருக்கணும், இது டேபிள், இது இப்படி இருக்கணும், இது மைக்கு இப்படி இருக்கணும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஷேப் உண்டா இருக்கு, ஒரு பெயர் உண்டாச்சு, ஒரு ஆக்ஷன் வேற உண்டாச்சுங்கிறது நினைக்கும். நாம ரூப கர்மாத்மகம் கிரியாத்மகம். ஸோ ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கு. பார்த்தா இந்த நிலைக்கு வியாக்கிரதாவஸ்தா சிருஷ்டி அவஸ்தாங்குது. எல்லாம் ஒன்னாக போயிடுது பாருங்க. அந்த நிலைக்கு அது அவ்யாக்கிரதாவஸ்தை, சிருஷ்டிக்கு முன்னால் அவஸ்தைங்கிறது. அதான் சதேவ சோமிய இதமங்கிற ஆசி. இதம் காணப்படும் உலகங்கள் எல்லாம் சதேவ ஆசி, சத்தாத்தான் இருந்தது. ஸோ நீங்க பார்க்கக்கூடியதான இத்தனை மல்டிவேரியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த வேர்ல்டு என்னமா இருந்தது? பிரம்மத்துக்குள்ள பிரம்மமா இருந்தது. அப்பொழுது சத்து என்று மட்டும் அழைக்கப்பட்டது. இப்பொழுது சங்கடா, குணமும் இருக்கு, சத்தாகவும் இருக்கு. முதல்ல தங்கமாக இருந்தது, இப்ப தங்க வளையலாச்சு. முன்னால தங்கமா இருந்தது, இப்ப தங்க செங்கிலியாச்சு. அப்ப தங்கம்ங்கிறது அப்பவும் இப்பவும் ஒண்ணுதான். மறுபடியும் பிரளயமான பிறகு தங்கமாகத்தான் இருக்கும். அதே விதமாகத்தான் காரண ரூபேன எல்லாமும் சத்து, காரிய ரூபேன எல்லா பதார்த்தமும் மித்யாபூதம். அசத்துன்னு சொல்றேன். காரிய ரூபேன மித்யாபூதம், காரண ரூபேன சத்து. நான் சாமித்துவம் சொன்னேனே, யாருக்கு? பௌத்தனோட சந்தம் பொழுது அது என்ன? காரண ரூபேன தாயின்னு. இப்ப உன்னோட பேசும் பொழுது என்ன சொல்லிட்டு இருக்கேன்? இது மித்யாபூதம்னு சொன்னேன். திருட்டி இது கரெக்ட் தானே? என்னுடைய ஸ்டாண்டு கரெக்ட், நீ புரிஞ்சுக்கல. யாரு எதை பேசுறானோ அவனுக்கு அவனுடைய தப்ப எடுத்து காட்டுறேன். அவன் க்ஷணிக்கம்னு சொன்னா க்ஷணிக்கம் இல்லப்பா, அது ஸ்தாயின்னு சொல்ற. நீ பர்மனன்ட்னு சொல்ற, இது பிரம்மம் மாதிரி பர்மனன்ட் இல்ல. அதான் அவளுக்கு எப்படி தரணும் அதை பதில். ஸ்ருதி என்ன சொல்றதோ அது பேச. அவ்வளவு. அதனால காரணாத்மனா ஸ்தாயித்வ ஸ்தாயித்வ ஸ்வீகாராச்ச தாவதைவ பௌத்தாதிமத க்ஷணிகத்வ நிராகரண உபபத்தே. அதனால பௌத்தன் ஒத்துக்கொண்டதான க்ஷணிகத்வை நிராகரணம் பண்ணிடும். எவ்வளவு ஆப்ஜெக்ட் இஸ் மொமெண்டரின்னு சொன்ன பாருங்க, அதுதான் இல்லைன்னு சொன்னேன். அதனால எப்பொழுதும் ஒவ்வொரு செகண்ட் அடுத்த க்ஷணத்துல போயிடும்னு சொன்னா அது தப்புப்பா. அது இல்ல, கொஞ்ச நேரம் இருக்கு. எது வரைக்கும் இருக்கு? ஞானம் வர வரைக்கும் இருக்கு. இந்த உலகங்கள் எல்லாம் ஞானம் வர வரைக்கும் இருக்கா போல காணப்படும். அதனால நீங்க யஜ்ஞானங்கள் பண்ணினா ரைட்டு. சாயங்காலம் சந்தியாவனம் பண்ணுமா வேண்டாமா? விச்சே சார், சந்தியாவனம் விச்சே சார், விட்டுறப்படாது. ஒழுக்க ஞானம் வர பண்ணியாட்டம் இவைகள்லாம் பண்ணி ஆகணும்.
ஸ்வர்காதி லோகங்கள்லாம் ஞானம் வர பரியந்தம் இருக்கு, வேதங்களுக்கு பிராமணியம் இருக்கு. ஆனா என்ன, எல்லாம் வியாபகாரிக்க பிராமணியம். ஞானம் வர வரைக்கும் பிராமணியம், அது வரைக்கும் இல்லைன்னு நாங்க சொல்லல. எங்களுக்கும் பௌத்தாளுக்கும் என்ன வித்தியாசம் என்னன்னா, எவ்ரி செகண்ட் அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை, வெளியில பொருளே இல்லைன்னு எல்லாம் ஞானத்தை தவிர நியாயமான பொருள் இல்லையேங்கிறான் ஒருத்தான். அது அனுமானத்தினால்தான் தெரிஞ்சுக்கணுங்கிறான் ஒருத்தான். எல்லாமே சூன்யம் மகாசூன்யம்ங்கிற ஞானம் கூட இல்ல இல்ல ஒரு சூன்யம்ங்கிறான் அவன் ஒருத்தான். இப்படி அவ சொல்லக்கூடியதான வழி வேற, நாங்க சொல்ல நைசர் புத்தேன பாஷிதம் மாட்டுக்கே காரிக்கையில கடைசியில புத்தன் இத பேசலை அப்படிங்கிற. புத்தன் சொல்லக்கூடியதான தத்துவம் அது இல்லை என்று சொல்றதுக்காக நான் சாயிப்பன் சொன்னேன். சாயிப்பம்னா பிரம்மம் போல பர்மனன்ட் நினைச்சுப்படாதுங்க, வியாபாரிகம் இதான். அதனால பௌத்தாத்மத க்ஷணிகத்வ நிராகரண உபபத்தே ஆகர விரோத. ஆகரம்னா சூத்திர பாஷ்யம். இது ஜெனரலா எங்கேயுமே எந்த இடத்துலயும் ஆகரம்னா சாஸ்திரம் சூத்திர பாஷ்யம்னு அர்த்தம். ஆனா அத்வைத சித்தியில மட்டும் ஆகரம்னு சொன்னா சூத்திர பாஷ்யமும் உபனிஷத் பாஷ்யமும் அர்த்தம். ஏன்னா சில இடத்துல உபனிஷத் பாஷ்ய பிரதாரண்ய உபனிஷத்துல இருக்கிற பாஷ்ய வாசனத்துக்கு விரோதமா இருந்தாலும் ஆகர விரோதான 2-3 இடத்துல சொல்லியிருக்காரு. இந்த மசூர் சரஸ்தி மட்டும் இதை சொல்லியிருக்காரு. பட் ஜெனரலி மற்ற எந்த இடத்துலயும் நியாய கிரந்தங்கள்லயோ மீதி கிரந்தங்கள் ஆகர விரோதா அப்படின்னா சூத்திர பாஷ்ய விரோதம்னு அர்த்தம். சரி, பிரத்யுத ஆகரேஷு பகுஷா திருஷ்டி சிருஷ்டி உபபாதி தெய்வ. அதோட மட்டும் நிறைய இடங்கள்ல சூத்திர பாஷ்யத்துல திருஷ்டி சிருஷ்டிய பாஷ்யக்காரர் சொல்லியிருக்கா. மறுபடியும் நீங்க சொல்ல ஒரு தரமும் நீங்க சொல்ல வேண்டிய சார், சூத்திர பாஷ்யம் சொல்ல திருஷ்டி சிருஷ்டியை பத்தி சொல்லவே இல்லையே சார் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அது அவரே மசூர் சரஸ்தியே சொல்ல போறாரு, எந்தெந்த இடத்துல சொல்லியிருக்கார். திருஷ்டி சிருஷ்டிங்கிற பத்தமும் இங்க இருக்கு அப்படிங்கிறது விஸ்தாரமா சொல்ல போற. இனிமேல கஷ்டமான போட்டம் இனிமேல் நடத்தியாச்சு. பாட்டிய திருஷ்டி திருஷ்டி, அது 10 விதமான விகல்பங்கள், அதுல இருக்கக்கூடியதான தோஷங்கள், அந்த தோஷங்களுக்கு சொன்னதான பதில். பட் திருஷ்டி சிருஷ்டிங்கிறது பைனலா என்ன சொல்லுவோம், ஞாதைக சத்தாகத்துவமோ அஜாத தத்துவம் பாவமோ தோஷ பிரயுக்த நிபந்தனமா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் 1-2 சமாதானம் சொல்லும். இது மேல வரக்கூடியதான இது போல ஒரு கேள்வி, அதுக்கு சமாதானம் இது சுலபம் முடியும். அதனால இத அடுத்த வாரம் பார்த்துக்கோம். அடுத்த வாரம் 28ஆம் தேதி அன்னைக்கு மேல்